அனைவருக்கும் வணக்கம். உணர்ச்சி நலம் என்ற தலைப்பில் ஏற்கனவே சென்னையில் பேசிய பேச்சின் ஒரு தொடர்ச்சியாக இந்த உரையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏற்கனவே அந்த உரையை கேட்காதவர்களுக்கும் இது புரியும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே என்ன பேசினேன் என்று எனக்கு தெரியாது. அதனால் புதிதாக கேட்பவர்களுக்கும் சிக்கல் இல்லை. நானும் புதிதாகத்தான் பேசப் போகிறேன். ஆனால் உணர்ச்சி நலம் என்ற தலைப்பில் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. நிறைய செய்திகளை, தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உணர்ச்சி நலம், சோர்வு நீக்கல் என்பது இந்த உரையின் தலைப்பு. சோர்விலிருந்து எப்படி விடுபடுவது, சோர்வை எப்படி நீக்குவது என்பதை பற்றி சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட பழச்சாறு குடித்தால் சோர்வு நீங்கும் என்பது போன்ற செய்தி இருக்காது, இந்த உரையில் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் உணவை பற்றியோ உடல்நல குறிப்புகளை பற்றியோ இதில் எதுவும் இருக்காது. அவற்றை விட மேலான உணவு, உடல்நலம், சத்து உணவு, மருந்து ஆகியவற்றையெல்லாம் விட மேலான மருந்து, எல்லாவற்றுக்கும் மேலான வழி, எல்லாவற்றுக்கும் மேலான நெறி, எல்லாவற்றுக்கும் மேலான கட்டமைப்பு எது என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு இந்த உரை ஒரு சிறிய பங்களிப்பை செய்யும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சிறிய பங்களிப்பையாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த உரை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன். அந்த விருப்பத்தின் வெளிப்பாடுதான் இந்த உரை. உணர்ச்சி என்ற சொல் பல சொற்களைப் போலவே தவறுதலாகவும் தலைகீழாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறது. உணர்ச்சி வயப்படாதே, உணர்ச்சி வயப்படாதிரு, உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவெடுக்காதே என்ற அறிவுரைகள் எல்லாம் உணர்ச்சி என்பது ஒரு தவறான ஒரு சிந்தனை, அல்லது உணர்ச்சி என்பது மனிதர்களுக்கு தேவையற்ற அல்லது குறைந்த அளவு மட்டுமே தேவையான ஒன்று என்ற அடிப்படையிலிருந்து இந்த அறிவுரைகள் எல்லாம் நமக்கு வழங்கப்படுகின்றன. நாமும் உணர்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றிய புரிதல் இல்லாமல் அந்த சொற்களை பயன்படுத்துகிறோம். நான் உணர்ந்தவரை எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உணர்ச்சி என்பது ஒரு பெரிய மருந்து. உணர்ச்சி மிகவும் தேவையானது என்பதை விட உணர்ச்சி ஒரு மனிதருடைய இயக்கத்திற்கும், ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கும், நலமாக வாழ்வதற்கும், விரும்பினால் நீண்ட காலம் வாழ்வதற்கும் அடிப்படையானது உணர்ச்சி. உணர்ச்சி இல்லாமல் அல்லது உணர்ச்சியை குறைத்துக் கொண்டு வாழ்ந்தால் நீண்ட காலம் வாழ முடியும் என்று யாராவது ஒரு வேளை நிரூபித்தால் நான் என்ன கேட்பேன் என்றால், உணர்ச்சி இல்லாமல் நீ நீண்ட காலம் எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்பேன். ஏனென்றால் வாழ்க்கை என்பது அனுபவங்களின் தொகுப்பு. அனுபவங்களின் வழியாக முழுமையை அடைவதுதான் மனித பிறவியின் நோக்கம். அப்படி அனுபவங்களை தொகுக்கும் பொழுது, ஒரு முழுமையை நோக்கி பயணிக்கும் பொழுது, உணர்ச்சிகளின் வழியாக மட்டும்தான் மனிதர்களால் வாழ முடியும். எந்த தகவல் வந்தாலும் கல்லு பிள்ளையார் போல் உட்கார்ந்திருப்பது, அல்லது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சிரிப்பை கட்டிப்படுத்துவது என்பது உடல் நலத்திற்கோ அல்லது நீண்ட ஆயுளுக்கான மருந்து என்று யாராவது நம்பினால் என் பார்வையில் அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். சிரிக்க வேண்டியிருக்கும் போது சிரிப்பதும், அழ வேண்டியிருக்கும் போது அழுவதும் படைப்பு வழங்கிய கொடை. சிரிப்பு, அழுகை, வருத்தம், சோர்வு, கவலை ஆகியவையெல்லாம் நமக்கு தேவையானவை. அதைவிட அவை மிகவும் அடிப்படையானவை. ஒரு சூழல் உங்கள் முன் வைக்கப்படுகிறது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுகிறது. ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்கள். அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் யாரை எதிர்பார்த்து அல்லது யாரை நம்பி அந்த செயலுக்குள் நுழைந்தீர்களோ அவர் அங்கிருந்து விலகுகிறார், அல்லது அவர் உங்களுக்கு எதிரானவராக திரும்புகிறார். இது ஒரு குடும்பமாக இருக்கலாம், திருமண உறவாக இருக்கலாம், ஒரு தொழில் உறவாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு செயலுக்குள் நீங்கள் நுழைந்து நம்பிக்கையோடு ஒரு சிலரை உள்ளிழுத்து பணியாற்றும் பொழுது அவர்களில் ஒரு சிலர் அல்லது அனைவரும் உங்களுக்கு எதிரானவர்களாக திரும்பும் பொழுது நீங்கள் முதலில் கவலைப்படுகிறீர்கள்.
உங்களுக்கு கவலை எப்பொழுது உருவாகிறது என்றால், உங்களுக்கு எதிராக எவரும் திரும்புவதற்கு முன்பே நீங்கள் கவலைப்பட தொடங்குகிறீர்கள். திரும்பி விடுவார்களோ, இப்படி ஏதேனும் நடக்குமோ என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அது கவலை என்றாகிறது. கவலை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் சோர்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். கவலை, சோர்வு ஆகியவற்றை பற்றி ஒருவேளை நீங்கள் இந்த உரையின் இறுதியில் அல்லது இந்த உரையில் சொல்லப்பட்ட தகவல்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் தருணங்களில் நன்றாக உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அந்த கணத்திலிருந்து இன்பமயமானதாக மாறத் துவங்கும். கவலை, சோர்வு ஆகியவற்றை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் இன்பம் என்றால் என்ன என்று உணர்வதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. இருப்பது இல்லை என்று நினைக்கும் பொழுது, இருப்பதை நீங்கள் இல்லை என்று நினைக்கும் பொழுது அதற்கு கவலை என்று பெயர். கவலை என்பது ஒரு மிக முக்கியமான உணர்ச்சி. இருப்பதை இல்லை என்று கருதுதல் கவலை. உங்களிடம் ஒன்று இருக்கிறது, ஆனால் அது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுடைய அறிவு ஒருவேளை இப்படி சொல்லலாம், இருப்பதை எப்படி இல்லை என்று நினைப்பேன் என்று சொல்லலாம். ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் இருப்பதைத்தான் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லா தளங்களிலும். உங்கள் உடல் நலமாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் நோயாளி என்று உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள். உங்களிடம் நலம் இருக்கிறது, அது இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். உங்களிடம் நலம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் தான் அது இல்லை என்று கருதுகிறீர்கள் என்று நான் ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், 15 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகளாக நான் நோயாளி, நான் இவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டேன் என்று கூறுபவர்கள் ஒரே ஒரு முறை ஒரு ஆலோசனைக்கு பிறகோ அல்லது சந்திப்புக்கு பிறகோ முழுமையான நலமடைந்து விட்டேன் என்று அவர்கள் சொல்வதை நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டேன். என்னுடைய அனுபவத்திலேயே பல 100 பேரை நான் பார்த்திருக்கிறேன். பலர் என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறார்கள். 15 அல்லது 20 ஆண்டுகளாக நோயாளியாக இருந்த ஒருவர் ஒரு வாரத்தில் நலமடைந்து விட முடியுமா? முடியும். ஒரு வாரம் என்பதே அதிகப்படியான காலம். ஒரு நொடி போதும், அல்லது ஒரு நாள் போதும். இது எப்படி நடக்கிறது? இத்தனை ஆண்டு காலம் மருந்துகள் இல்லாமல் வாழ முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு நோயாளி திடீரென்று எப்படி நலமடைந்தார் என்று கேட்டால், அவர் இருப்பதை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அவரிடம்தான் நலம் இருந்தது, அவருடைய உடலில் தான் அது இருந்தது. ஆனால் என்னிடம் நலம் இல்லை என்று அவர் தெளிவாக திடமாக நம்பிக்கொண்டிருந்தார். இப்பொழுது எப்படி அவர் நலமடைந்தார் என்றால், யாரோ ஒரு நபரை சந்தித்து அல்லது ஏதோ ஒரு வழிமுறையை நம்பி அந்த நபரிடம், அந்த வழிமுறையிடம் தன்னை ஒப்படைத்த பிறகு அவர் ஒரு சுமையை இறக்கி கீழே வைத்து விட்டார். இங்கே நலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் வந்தார். தன்னுடைய சிக்கல்களை எல்லாம் தூக்கி கீழே இறக்கி வைத்தார். நான் என்றால் என் முதுகிலோ அல்லது வேறு ஒருவர் என்றால் அவர் முதுகிலோ இறக்கி வைத்தார். ஆக நாம் இறக்கி வைத்து விட்டோம், இனி நலமடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவருக்கு உருவாகி இருக்கிறது. இப்பொழுது அவருடைய மனதில் இருந்து கவலை என்ற உணர்ச்சி நீங்கி நம்பிக்கை எனும் உணர்ச்சி வந்திருக்கிறது. கவலை எனும் உணர்ச்சி எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுது தீர்வு எனும் பெரும் பயணம் தொடங்கிவிடுகிறது. எப்பொழுது கவலைப்படுவதை நீங்கள் உண்மையிலேயே நிறுத்துகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தீர்வு எது என்பது தெரியும். அது மட்டுமல்ல, தீர்வை நோக்கி நீங்கள் செல்ல தொடங்குவீர்கள். இன்னும் என்னை போல கொஞ்சம் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் தீர்வு உங்களை தேடியே வந்துவிடும். எந்த அளவுக்கு நீங்கள் கவலை என்ற உணர்ச்சியை புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தது உங்களுக்கு தீர்வு கிடைப்பதும் கிடைக்காமல். ஏற்கனவே உங்களிடம் இருந்த உடல் நலம் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறது. உண்மையில் கடந்த பல ஆண்டுகளாக அது நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று உங்களுடைய அகத்தில் இருந்து கதறிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறை நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்யும் பொழுதும், ஒவ்வொரு முறை மருந்து மாத்திரைகளை விழுங்கும் பொழுதும், ஊக்கமின்றி தவித்த பொழுதும், அழுத பொழுதும், அரற்றிய பொழுதும், பலரிடம் ஆலோசனைகள் கேட்ட பொழுதும் உங்களுடைய அகத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது, நீ வெளியே தேடுகிறாய், நலமாகிய நான் உள்ளே இருக்கிறேன் என்று. ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் இந்த கவலையை தூக்கி வீசு நம்பிக்கை எனும் உணர்ச்சிக்குள் நுழையும் பொழுது உங்களுடைய உடல் தன்னுடைய நலனை வெளிப்படையாக அறிவிக்கிறது.
இப்பொழுது நான் நனைந்து விட்டேன் என்று. மருந்தில்லாத மருத்துவ முறைகள் வழியாக மட்டும்தான் நலமடைய முடியும் என்பதை பற்றி நான் பேசவில்லை. ஆங்கில மருந்துகளை சாப்பிடும் பழக்கம், ஆங்கில மருத்துவ முறைகளை உட்கொள்ளும் பழக்கம் இருப்பவர்களுக்கு கூட இந்த நலம் கிடைக்கும். இந்த நலம் கிடைக்கிறது. மருந்துகளுக்கு எதிராக நான் ஆற்றும் செயல்கள் என் வாழ்க்கையின் சாரம், அது வேறு. ஆனால் மருந்துகளை நிறுத்தினால் மட்டும்தான் நலமடைய முடியும் என்ற பிடிவாதம் என்னிடம் கிடையாது. உங்களுக்கு மருந்துதான் தேவை என்றால் நீங்கள் அந்த மருந்துகளை எந்த எண்ணத்தோடு விழுங்குகிறீர்கள் என்பது மிக முக்கியம். கவலையோடு மருந்துகளை அணுகுகிறீர்களா அல்லது நம்பிக்கையோடு அணுகுகிறீர்களா? இது மிகவும் முக்கியம். உங்களிடம் செல்வம் இல்லை என்று நீங்கள் கருதும் பொழுது கவலைப்படுகிறீர்கள். எவ்வளவு கணக்கு போட்டு பார்த்தாலும் என்னுடைய பேச்சு உங்களுக்கு பொருந்தாததாக தோன்றுகிறது. ஆமா, உண்மையிலேயே என்னிடம் செல்வம் இல்லை, நான் இருப்பதையா இல்லை என்று கருதுகிறேன், என்னிடம் உண்மையிலே இல்லை, நான் இல்லை என்று கருதுகிறேன் என்று தான் நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுடைய அறிவு உங்களிடம் உரத்த குரல் எழுப்பி சொல்கிறது, உன்னிடம் செல்வம் இல்லை, உன்னிடம் செல்வம் இல்லை என்று. உன்னிடம் செல்வம் இல்லை என்ற குரலை கேட்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஏனென்றால் கவலை என்பது இருப்பதை இல்லை என்று கருதுவது. செல்வம் என்றால் என்ன என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். செல்வம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? சுற்றி வளைத்து பேச வேண்டாம், நேரடியாக வர வேண்டும் என்றால் செல்வம் என்பது பணம். உங்களுடைய புரிதல் அடிப்படையில் செல்வம் என்றால் பணம். ஆனால் உண்மையிலே செல்வம் என்ற சொல் வேறு, பணம் என்ற சொல் வேறு. உங்களுக்கு பணம் வேண்டும். அடுத்த கேள்வி, உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் என்னிடம் இருக்கிறது என்ற நிலையை அடைவீர்கள்? எவ்வளவு பணம் இருந்தால் என்னிடம் பணம் இருக்கிறது என்று உண்மையிலேயே நீங்கள் உணர்வீர்கள்? இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டீர்கள் என்று தெரியும். ஏனென்றால் இந்த கேள்விக்கு உங்கள் யாரிடம் பதில் இல்லை. ஏன் உங்களிடம் பதில் இல்லை என்றால் அது உங்களுடைய ஆசை, பேராசை தொடர்பானது மட்டுமல்ல. இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த சமூகத்தின் கட்டமைப்பே இந்த பேராசையில் இருந்து தான் எழுந்திருக்கிறது. எவ்வளவு பணம் இருந்தால் போதும் என்ற கேள்விக்கு ஒரு தனி மனிதர் பதில் சொல்ல முடியாது. ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்பதை ஒரு கல்வி நிறுவனம் முடிவு செய்கிறது, மருத்துவமனைகள் முடிவு செய்கின்றன, காப்பீட்டு நிறுவனங்கள் முடிவு செய்கின்றன, வீடு கட்டுமானம் செய்யும் நிறுவனங்கள் முடிவு செய்கின்றன, நகை தொழிலதிபர்கள் முடிவு செய்கிறார்கள், திருமணம் என்ற ஒரு சடங்கு முடிவு செய்கிறது, வெட்டி பெருமிதம் என்ற மூட நம்பிக்கை முடிவு செய்கிறது, எத்தனை செருப்புகள் இருந்தால் கௌரவம் என்ற நம்பிக்கை முடிவு செய்கிறது, எத்தனை ஆடைகளை அடுக்கி வைத்தால் அது போதுமானது என்ற புரிதல் முடிவு செய்கிறது. ஏறத்தாழ ஒரு சில ஆயிரம் நிறுவனங்களும் சில கோடி மனிதர்களும் சேர்ந்து உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார்கள். இந்த இணைப்பு, இந்த தொடர்பு இல்லாமல் தன்னந்தனி மனிதராக அல்லது ஒரு குடும்பத்தின் தலைவராகவோ தலைவியாகவோ என்னுடைய கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இப்பொழுது வேண்டாம், இன்னும் சில ஆண்டுகள் கழித்தால் சொல்ல முடியுமா என்று நான் கேட்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைப்பீர்கள்? தன்னந்தனி மனிதராகவோ அல்லது ஒரு குடும்பத்தின் உறுப்பினராகவோ இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய பண தேவைகள் என்பது உங்களுடைய வீட்டில் அடுக்கி வைத்துக் கொள்வதற்காக அல்ல, உங்களுடைய செலவுகளுக்காக. உங்களுடைய செலவுகள் உங்களால் தீர்மானிக்கப்படுவதே கிடையாது. உங்களுடைய செலவுகளை தீர்மானிப்பதற்கென்று அரசுகள் இருக்கின்றன, பல நிறுவனங்கள் இருக்கின்றன, அண்டை வீட்டார் இருக்கிறார்கள், எதிர் வீட்டுக்காரர் இருக்கிறார், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் என்ற பெயரில் ஒரு கூட்டம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி தலை செய்ய வேண்டும், எந்த கடையில் துணி எடுக்க வேண்டும், பிரசவம் பார்க்க வேண்டும் என்றால் எந்த மருத்துவமனையில் பார்க்க வேண்டும், எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், வீட்டிற்கு வந்தால் என்ன பழம் வாங்கி வர வேண்டும் என்பதை எல்லாம் முடிவு செய்வது நீங்கள் அல்ல. ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்காக நீங்கள் பணம் வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு ஆட்படுகிறீர்கள். ஆகவே எவ்வளவு இருந்தால் போதும் என்ற கேள்விக்கு இதனால் தான் உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. சிக்கல் உங்களிடம் இருந்தால் அதற்கான பதில் உங்களிடமே இருக்கும். சிக்கல் உங்களிடம் மட்டும் இல்லை, சிக்கல் ஒட்டுமொத்த சமூகத்தின் அறிவிலும் பொதிந்து கிடக்கிறது. நீங்களும் இதே போல உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு சிக்கலான மனிதராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்கிறீர்கள், நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆகவே என்னிடம் பணம் இல்லையே என்று யாராவது கவலைப்பட்டால் நான் சொல்வேன், நிச்சயமாக இந்த கவலை உங்களுக்கு ஆயுள் காலம் வரை நீடிக்கும் என்று சொல்வேன். ஏனென்றால்
உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதே உங்களுக்கு தெரியாது. உங்களால் அதை முடிவு செய்யவே முடியாது. எவ்வளவு தேவை என்பதே தெரியாது என்ற நிலையில் அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? செல்வம் இல்லை என்று யாராவது கவலைப்படுகிறீர்களா? பணத்தை தவிர செல்வம் இல்லை என்று யாராவது கவலைப்படுகிறீர்களா? செல்வம் என்பது உங்களுடைய உடல். மனிதர்கள் எந்த பொருளை எல்லாம் தயாரிக்கவில்லையோ, மனிதர்கள் எந்த பொருளுக்கெல்லாம் மதிப்பீடுகளை சுமத்தவில்லையோ அவை யாவுமே செல்வங்கள். ஒரு மரம் நமக்கு அருகே நிற்கிறது என்றால் அது செல்வம். உங்கள் வீட்டிற்கு, உங்களுக்கு, இந்த பூமிக்கு, ஏராளமான உயிர்களுக்கு அது ஒரு செல்வம். ஒரு மாடு உங்களிடம் இருக்கிறதா? அது செல்வம். ஆடு இருக்கிறதா? அது செல்வம். கோழி இருக்கிறதா? அது செல்வம். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களா? அவர்கள் எல்லாம் செல்வங்கள். மழலை செல்வங்கள் என்றுதான் அவர்களை நாம் நம்முடைய மரபில் அழைக்கிறோம். மாடு என்றால் செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு. மாடு என்ற சொல்லுக்கு தமிழில் செல்வம் என்று ஒரு பொருளும் உண்டு. மனிதர்கள் தயாரிக்கும் பொருட்கள் எல்லாம் பொருளாதாரம். படைக்கப்பட்டவை எல்லாம் செல்வங்கள். இப்பொழுது நான் மீண்டும் கேட்கிறேன், உங்களிடம் செல்வம் இல்லை என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? என்ன செல்வம் உங்களிடம் இல்லை? உங்களுடைய உடல் உங்களிடம் இல்லையா? உங்களுடைய உடலில் இதயம் இல்லையா? கல்லீரல் இல்லையா? நுரையீரல் இல்லையா? இதைவிட வேற என்ன செல்வத்தை நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுக்கு மரங்கள் இல்லை என்று வருந்துகிறீர்களா? நீங்கள் மரத்தை நடவு செய்து கொள்ளலாம். உங்களுடைய தோட்டத்தில் தாவரங்களை வளர்க்கலாம். அதற்கு கூட இடம் இல்லை என்று வருந்துகிறீர்களா? உங்களுடைய தெருவில் இருக்கும் மரங்கள் எல்லாம் உங்களுக்கும் சேர்த்துதான் காற்றை அனுப்புகின்றன. நீங்கள் வளர்க்கும் தோட்டத்தில் இருந்து வரும் காற்றை மட்டுமே சுவாசிக்க வேண்டும் என்று யாராவது நினைக்கிறீர்களா? என்ன, அப்படியெல்லாம் சுவாசிக்க முடியாது. கதிரவனுடைய ஒளி செல்வம்தான், குடிப்பதற்கான நீர் செல்வம்தான், மழை செல்வம்தான், உணவு செல்வம்தான், நெல் செல்வம்தான். இப்பொழுது கருப்பட்டி காய்ச்சினமே அந்த பதநீர் செல்வம்தான். ஏனென்றால் இவையெல்லாம் படைக்கப்பட்டவை. இந்த படைப்பில் இன்றைக்கு வரை என்ன குறை இருக்கிறது? இப்பொழுதும் மழை பெய்கிறது, இப்பொழுதும் வெயில் அடிக்கிறது, இப்பொழுதும் மரங்கள் முளைக்கின்றன, இப்பொழுதும் காற்று வீசுகிறது, இப்பொழுதும் நமக்கு உடம்பு இருக்கிறது, இப்பொழுதும் நமக்கு பேச வருகிறது, இப்பொழுதும் காது கேட்கிறது, கண் பார்க்கிறது. என்ன குறை இருக்கிறது? ஆனால் அவையெல்லாம் இல்லை என்று கவலைப்படுகிறோம். ஏன் கவலைப்படுகிறோம் என்றால், உடலை பற்றிய மதிப்பீடுகள் எல்லாம் மருத்துவர்கள் வழங்குபவை. கல்லீரல் இருக்கிறது, ஆனால் அதன் செயல்பாட்டில் பற்றாக்குறை இருக்கிறது என்று ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தால் நீங்கள் கவலைப்பட, எது ஒழுங்காக செயல்படுகிறதோ அது செயல்படவில்லை என்ற புரிதலுக்கு ஆட்பட்டு கல்லீரலை பற்றி கவலைப்படுகிறீர்கள். உன்னுடைய நுரையீரலின் இயக்கம் போதாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மூச்சு திணறலோ மூச்சரைப்போ வந்தால் இனிமேல் உன்னுடைய நுரையீரல் முழுமையாக இயங்காது என்று சொல்கிறார்கள். நுரையீரல் உங்களிடம்தான் இருக்கிறது. அந்த செல்வம் உங்களுக்கென்றே வழங்கப்பட்டது. அது மீண்டும் இயங்கும், நிச்சயமாக மீண்டும் இயங்கும். ஆனால் நீங்கள் அது இயங்காது என்பதை ஏற்றுக்கொண்டீர்கள், இருப்பதை இல்லை என்று நினைக்கிறீர்கள். எனவே கவலைப்படுகிறீர்கள். இனிமேல் நாட்டு விதைகளால் பயனில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டு கவலைப்பட்டோம், நல்ல உணவே கிடைக்காதா என்று. ஆனால் நாட்டு விதைகள் மீண்டும் முளைத்து வருகின்றன. இனிமேல் வெள்ளை சர்க்கரையை தவிர உங்களுக்கு வேறு விதி கிடையாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வீட்டுக்கு வீடு கருப்பட்டி காய்ச்சும் தொழில்நுட்பத்தை மீட்டு எடுக்கிறோம். எவற்றையெல்லாம் மீட்டு எடுக்க முடிகிறது? பூமியில் மரங்களின் எண்ணிக்கை குறைந்தது என்றார்கள். இப்பொழுது மரங்களின் எண்ணிக்கை பூமியில் அதிவேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. இனிமேல் வறட்சிதான் வழி என்ற நிலை இருக்கிறது. ஆனால் கவலைப்பட்டுக் கொண்டு உட்காரவில்லை. மழை நீரை எப்படி சேகரிப்பது என்ற செயல்களுக்குள் நுழைகிறோம். மழை நீரை சேகரிக்கிறோம். புவியெங்கும் ஏராளமான மனிதர்கள் மழை நீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தி மழை நீரையே குடிநீராக மாற்றுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். எதை மீட்டெடுக்க முடியும் என்றால் செல்வத்தை மீட்டெடுக்க முடியும். எது படைக்கப்பட்டதோ, எது பொருளாதார கணக்குகளுக்கு அப்பாற்பட்டதோ அதை எந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடியும். ஒரு உயிரினத்தை மீட்டெடுக்க முடியும், தாவரத்தை மீட்டெடுக்க முடியும், படைக்கப்பட்ட உணவை மீட்டெடுக்க முடியும், செயலிழந்து போன இதயத்தை மீட்டெடுக்க முடியும், செயலிழந்து கொண்டிருக்கும் சிறுநீரகத்தை மீட்டெடுக்க முடியும், சுவாசிப்பதில் பற்றாக்குறையுடன் இயங்கும் நுரையீரலை மீட்டெடுக்க முடியும். சர்க்கரையின் அளவு கூடுகிறது குறைகிறது என்ற சிக்கல்களை எல்லாம் கடந்து உங்களுடைய வயிற்றின் நலனை மீட்டெடுக்க முடியும். தோல் நாசமடைந்து விட்டதா, அதை மீட்டெடுக்க முடியும். கண் பார்வையில் குறைபாடா, அதை மீட்டெடுக்க முடியும். ஏனென்றால் இவையெல்லாம் படைக்கப்பட்டவை, இவையெல்லாம் செல்வங்கள். செல்வங்களை நம்மால் மீட்க முடியும். எதை மீட்க முடியாது என்றால், மனிதர்கள்
தயாரிக்கும் பொருட்களை மீட்க முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுதே, அது பணமாக இருக்கட்டும் அல்லது வாகனமாக இருக்கட்டும், வேறு ஏதேனும் ஒரு கருவியாக இருக்கட்டும், மனிதர்கள் ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுதே இந்த பொருள் பொருளாதாரத்திற்கானது என்ற நம்பிக்கையோடும் புரிதலோடும் தான் அதை தயாரிக்கிறார்கள். இது செல்வம் என்று ஒரு பொருளை தயாரிப்பவர் எவரும் கிடையாது. செல்வம் என்ற கருத்து வேறு, பொருளாதாரம் என்ற கருத்து வேறு. இப்பொழுது உங்களுடைய கவலை எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது என்றால், என்னிடம் செல்வம் இல்லை என்று நீங்கள் உண்மையிலே சிந்திக்கவில்லை. ஏனென்றால் எது செல்வம் என்ற புரிதலே உங்களுக்கு குறைவு. நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்கள் என்றால், என்னிடம் வாகனம் இல்லை, என்னிடம் பணம் இல்லை, அல்லது என்னிடம் இப்படி ஒரு வீடு இல்லை, இப்படி சில செருப்புகள் இல்லை, இப்படி சில ஆடைகள் இல்லை, இப்படி சில நகைகள் இல்லை என்று இவையெல்லாம் இல்லை, இவையெல்லாம் இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள். எனவே கவலைப்படுகிறீர்கள். இந்த பொருள்கள் இவை போதும், இவ்வளவு போதும் என்ற இந்த பொருள்கள் மீதான பட்டியலை நிறைவாக முழுமையடைய செய்தவர்கள் உலகத்தில் எவரும் கிடையாது, இனி பிறக்கப் போவதும் கிடையாது. எவ்வளவு பெரிய செல்வந்தரும் பணக்காரரும், எவ்வளவு பெரிய பணக்காரரும் தன்னுடைய இறுதி மூச்சின் போது ஏதோ ஒரு பற்றாக்குறையுடன் தான் போய் சேர்கிறார். ஏனென்றால் பணம் அல்லது பொருள் எந்த மனிதருடைய இதயத்தையும் நிரப்பாது. அது வயிற்றை நிரப்பும் அல்லது உடலை மறைக்கும், உடலை அவிழ்த்து காட்டும். இதயத்தை நிறைக்காது, மனதை நிறைக்காது. உறவு இல்லை என்று வருந்துகிறீர்களா? எனக்கென்று உறவு இல்லை என்று வருந்துகிறீர்களா? இப்பொழுதும் சொல்கிறேன், உங்களுக்கென்று உறவு இருக்கிறது, ஆனால் அதை இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அதனால் தான் கவலைப்படுகிறீர்கள். உறவு என்று நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? யாரை நினைக்கிறீர்கள்? எங்கே தேடுகிறீர்கள்? எனக்கென்று உறவு இல்லை என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுதெல்லாம் 4 சுவர்களை தாண்டி தேடி இருக்கிறீர்களா? இதைவிட மிக முக்கியமான ஒரு கேள்வி, உறவு என்றால் என்ன என்ற புரிதலில் நீங்கள் இருக்கிறீர்கள். உறவு என்றால் என்ன? உறவாக வருபவர் யார்? அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? நான் துன்பத்தில் இருக்கும்போது எனக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். என்னுடைய மகிழ்ச்சியை பங்கெடுத்துக் கொள்பவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் உறவா? துன்பத்தில் இருக்கும் ஒரு மனிதருக்கு ஆறுதல் அளிப்பவர்கள் எல்லாம் உறவா? உறவினர்களா? உறவாகி விடுகிறார்களா? இந்த பூமியில் உள்ள மருத்துவமனைகளில் ஆதரவற்று படுத்து கிடக்கும் கோடான கோடி வயோதிகர்களை அவர்களுக்கு மலம் கழுவி விட்டு, அவர்களுக்கு உணவு ஊட்டி விட்டு, கைகால் பிடித்து விடுவதற்கென்று எல்லா சமயங்களையும் சேர்ந்த அல்லது சமயங்களை எல்லாம் சாராத தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் அல்லது கர்நாடகாவில், இந்தியா முழுமையும் என்று கூட சொல்லலாம், பல்வேறு சமய தொண்டு நிறுவனங்கள் அரசு மருத்துவமனைகளிலும் அனாதை இல்லங்களிலும் காப்பகங்களில் முதியோர் இல்லங்களில் மனநலம் குன்றிய சிறுவர்கள் தங்கியிருக்கக்கூடிய காப்பகங்களில் அவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது ஆதரவளிப்பதற்கென்று ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வேலை செய்கிறார்கள். உண்மையிலேயே வேலை செய்கிறார்கள். மனநோயாளிகளுக்கு என்று இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு, ஒரு காப்பகத்திற்கு நானும் சென்றிருக்கிறேன். நான் ஒருவரை பார்க்க சென்றேன். அவர் அதிகம் படித்தவர், மிக அதிகமாக படித்தவர். தன்னுடைய பெயரையே ஷெல்லி என்று மாற்றிக்கொண்டவர். ஷெல்லி என்றால் யார் என்று எனக்கும் அப்பொழுது தெரியாது. இப்படி ஒரு மனநோயாளி தன் பெயரை ஷெல்லி என்று வைத்திருக்கிறாரே என்ற பிறகுதான் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் என்று கேள்விப்பட்டேன். அதற்கு மேல் எனக்கு ஷெல்லியை பற்றி தெரியாது. நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஷெல்லியை பற்றி தெரிந்த ஒருவர் இப்படி இருக்கும் பொழுது நான் ஷெல்லி யார் என்று வேறு தெரிந்து கொள்வேனா? தன்னுடைய பெயரையே ஷெல்லி என்று மாற்றிக்கொண்ட மிகவும் அருமையான மனிதர். அவரோடு நான் நெருங்கி பழகினேன். நான் ஊடகத்துறையில் பணியாற்றிய பொழுது அவரோடு மிகவும் நெருங்கி பழகினேன். அவர் காப்பகத்திலிருந்து அவ்வப்போது தப்பி ஓடி வந்து விடுவார். அவரோடு நானும் அவரும் எங்களுடைய அலுவலகம் இருந்த ஆட்கள் நடமாட்டம் மிகவும் குறைவாக உள்ள அந்த வீதியில், மரங்கள் அடர்ந்த, அப்பொழுது இருந்த சென்னையில் மரங்கள் அடர்ந்த அந்த வீதியில் நாங்கள் நடந்து கொண்டே நிறைய பேசுவோம். அவருடன் நான் பழகிய காலங்களில் ஒரு முறை கூட அவரை ஒரு மனநோயாளியாக நான் உணர்ந்ததே கிடையாது. ஒரு முறை கூட அவரை ஒரு மனநோயாளியாக என்னால் உணரவே முடியவில்லை. அப்படி
அப்படி என்னால் அவரை பார்க்கவே முடியல என்றால் அவர் தெளிவாகத்தான் பேசுகிறார். அவர் நிறைய கதைகள் எழுதுவார், கதைகளை பற்றி பேசுவார், கதைகளுடைய உள்கட்டமைப்பு என்றால் என்ன என்றெல்லாம் பேசுவார். எனக்கும் அவற்றிலெல்லாம் ஆர்வம் இருந்தால் நாங்கள் ஒரு கதையுடைய கோட்பாடுகளை பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய பேசிக்கொள்வோம். இவர் ஏன் இப்படி ஆனார் என்ற கேள்வியை அப்பொழுது நான் யாரிடமும் கேட்கவில்லை. ஆனால் அவரோடு நான் பழகி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அவர் காணாமல் போய்விட்டார். பார்த்தால் காப்பகத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் என்ற தகவல் தெரிந்தது. மீண்டும் சில மாதங்கள் கழித்து அவர் வந்தார். மீண்டும் வரும்பொழுது தான் காப்பகத்தில் இருந்ததாகவோ தனக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டதாகவோ அவர் எதுவுமே கூற மாட்டார். கடந்த முறை எப்படி பேசிக் கொண்டிருந்தோமோ அதே போல இப்பொழுதும் பேசுவார். இப்பொழுதும் கதைகளை பற்றி நானும் அவரும் பேசிக் கொண்டிருப்போம், தெருக்களில் நடப்போம். ஆனால் அவருடைய ஆடைகள் அழுக்கடைந்தவையாக இருக்கும், தாடி அதிகமாக வளர்ந்திருக்கும், கண் இருளடைந்திருக்கும், சற்று அதிகமாக புகைப்பிடித்து உதடுகள் கருத்து இருக்கும். இவையெல்லாம் எனக்கு ஒரு சிக்கல் கிடையாது. எனக்கு அதையெல்லாம் பார்த்தால் பொறாமையாக இருக்கும். இப்படி ஒரு சுதந்திரமா உனக்கு என்று. இங்கே கொஞ்சம் தாடி வளர்த்தாலே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது, நீ இவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறாயே என்று என் பார்வையில் அது ஒரு சுதந்திரம். நான் இப்பொழுதும் அப்படித்தான், அப்பொழுதே அப்படித்தான். ஓரிரு வாரங்கள் கழித்து அவரோடு பேசிக் கொண்டிருந்த பிறகு எங்களுடைய அலுவலகத்திற்குள் அவர் நிறைய வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கினார். பல்வேறு வாக்குவாதங்கள், வேலை சரியில்லை என்று, அல்லது தன்னுடைய கதையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படி ஏதாவது ஒரு வாக்குவாதம் செய்துவிட்டு வெளியே வருவார். மீண்டும் உள்ளே நடந்த வாக்குவாதத்தை பற்றி நானும் அவரும் நிறைய பேசிக் கொண்டிருப்போம். இதுதான் சரி, இதுதான் தவறு என்று நானும் அவருக்கு சமமாக நின்று அவரோடு பேசிக் கொண்டிருப்பேன். என்னுடைய அலைவரிசைக்கு மிகவும் ஒத்துப்போனார். அதன் பிறகு அந்த தெருவில் அவரை தொடர்ந்து அனுமதிக்க முடியாத சூழல் முற்றி போனது. அவருடைய அணுகுமுறையில் நிறைய மாறி போனது. ஒரு குறிப்பிட்ட காப்பகத்திற்கு புகார் தெரிவித்து அந்த காப்பக வண்டி வந்துவிட்டது. இவருடைய நண்பர்கள் எனக்கும் இன்னொருவருக்கும் கொடுத்த வேலை, எப்படியாவது இவரை அந்த வாகனத்தில் ஏற்றிவிட வேண்டும், அதுதான் உங்களுடைய வேலை என்று எந்த வேலை எனக்கு கொடுத்தார். நானோ அவருடைய சுதந்திரத்தை விரும்பி அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட வேலை இவரை வண்டியில் ஏற்றி காப்பகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பது. வேறு வழி இல்லை, அவரை வெளியே வைத்திருக்கவும் முடியாது. எல்லோரும் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். அவரை வண்டியில் ஏற்றும் பொழுது, இதில் நீங்கள் ஏறுங்கள், நான் வந்து பார்க்கிறேன், நான் நிச்சயமாக வந்து உங்களை பார்ப்பேன், இப்பொழுதுக்கு செல்லுங்கள், மீண்டும் வந்து விடலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். இப்படி சொல்லிவிட்டதனால் ஒரு நாள் அவரை போய் பார்த்தேன், அந்த காப்பகத்துக்கே போய் பார்த்தேன். மிக ஒதுக்குப்புறமாக சென்னையிலிருந்து மிக தொலைவில் இருந்த ஒரு காப்பகம் அது. அங்கே செல்லும் பொழுது இன்னாரை பார்க்க வந்திருக்கிறோம், நான் ஊடகத்திலிருந்து சென்றதால் எளிமையாக எனக்கு சில வசதிகள் கிடைத்தன. இன்னாரை பார்க்க வந்திருக்கிறோம் என்றவுடன் அவர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நிறைய சொன்னார்கள். எல்லாவற்றையும் மீறி நானும் அவரும் தனிமையில் சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார், இப்படி காப்பகத்துக்கு அனுப்பிவிட்டாயே, நான் எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறேன் தெரியுமா என்று புலம்புவார். நான் எப்படி அவரை பார்ப்பது என்று தயங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், செந்தமிழன், எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு என்று சொன்னார். என்ன வேலை என்றால், அவர் ஒரு மனநல மருத்துவர். அவர் அங்கே இருக்கும் பல மனநோயாளிகளுக்கு அறிவுரை சொல்லி ஆறுதல் அளித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் நான் ஒருவனாக எப்படி சமாளிப்பது? இந்த ஹோம் நடத்துறவனுக்கு அறிவே கிடையாது, யாரையுமே ஒழுங்கா நடத்துறது இல்லை. ஒரு சிகரெட் கேட்டேன், முடியாதுன்னு சொல்லி அடிக்கிறான் என்று. அதன் பிறகு ஒரு மனநல மருத்துவர் ஒரு மனநல காப்பகத்திற்குள் இருக்கும் பொழுது அவருக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் என்னவெல்லாம் துன்பங்களும் துயரங்களும் நேருமோ அவற்றையெல்லாம் சொல்லி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் அழுதார். அப்போது அவருடைய ஒரு தேவை ஒரு பாக்கெட் சிகரெட். அந்த காப்பகத்தில் அது தடை செய்யப்பட்டது. அதைவிட அதிக போதை தரக்கூடிய மாத்திரைகள் அந்த காப்பகத்தில், மனநல மாத்திரைகள் என்ற பெயரில், மூளை நரம்பு மாத்திரைகள் என்ற பெயரில் அனுமதிக்கப்பட்டன. ஒரு மன மகிழ்ச்சி, அது ஒரு போதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுவுமே இல்லாமல், யாருமே இல்லாமல் வாழும் மனிதனுக்கு இதுவாது கிடைக்கட்டுமே என்ற புரிதல் இல்லாமல் சிகரெட்டு, பீடி எல்லாம் தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் சிறப்பு அனுமதி எல்லாம் வாங்கிவிட்டு அவரை வெளியே அழைத்து சென்று அவரோடு சேர்ந்து தேநீர் கடைக்கு போய்
சிகரெட் பத்த வைத்து அவர் கையிலே கொடுத்து மீண்டும் உள்ளே வந்து பேசிக் கொண்டிருந்து விட்டு வந்தோம். உள்ளேயே அவர் எழுதிய ஒரு கதை ஒன்றை அவர் எனக்கு சொன்னார். ஒரு கதை ஒன்றை கிறுக்கலாக கிறுக்கி குறிப்புகள் எல்லாம் எடுத்து, இந்த கதையை நீ வெளியே எடுத்து செல்ல வேண்டும், நான் வெளியே வரும்பொழுது இந்த கதையை நாம் படமாக்க வேண்டும், இதை கொடுங்கள், போய் தயாரிப்பாளரிடம் கொடுங்கள், இதை நான் வெளியே வந்த பிறகு படமாக்க வேண்டும், நான் வருவதற்கு முன்பு இதை யாரும் எடுத்து விடாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கொடுத்தார். அந்த கதை எனக்கு நினைவில் இல்லை. அதைவிட நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நிறைய இருந்தன அவருடைய உரையாடலிலும் அவருடனாகிய நாட்களிலும். நான் இப்பொழுதுதான் திரும்பி வந்த பிறகு அவருக்கு நெருக்கமான அவருடைய நண்பர்களிடம் முதல் முறையாக கேட்டேன், ஷெல்லி ஏன் இப்படி ஆனார் என்று கேட்டேன். ஷெல்லிக்கு என்று யாருமே இல்லையா என்று கேட்டேன். அவர் சொன்னார்கள், ஷெல்லியுடைய மனைவி சென்னையில் தான் இருக்கிறார், ஷெல்லியுடைய குழந்தைகள் சென்னையில் தான் இருக்கின்றன. அப்பொழுது சொன்னார்கள், ஏன் அவர்களெல்லாம் இவரை இப்படி விட்டார்கள் என்று கேட்டேன். இவன் ஒரு மனநோயாளி என்பதால் வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். மனநோயாளியாக இருந்தால் அப்படி வெளியே அனுப்பிவிடலாமா என்றால், இந்த சமூகத்தில் மனநோயாளியாக இருந்தால் வெளியே தான் அனுப்ப வேண்டும், அதற்கென்று காப்பகம் இருக்கிறது, அங்குதான் அனுப்ப வேண்டும் என்பதுதான் பதில். மனநோயாளியாக இருப்பதால் வெளியே அனுப்பினீர்களா, நீங்கள் வெளியே அனுப்பியதால் அவர் மனநோயாளி ஆனாரா? உண்மை என்ன என்றால், ஒரு மனிதர் தொடர்ந்து நிராகரிக்கப்படும் பொழுது, தன்னுடைய குடும்பத்தில் அந்நியனாக நடத்தப்படும் பொழுது, கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையில் இருப்பது போன்ற நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, கரங்கள் கோர்த்திருந்தாலும் மனதால் பிரிந்திருக்கும் நிலை உருவாக்கப்படும் பொழுது, கட்டி அணைத்து படுத்து கிடந்தாலும் தன்னந்தனியாக படுத்திருப்பது போன்ற உணர்வை உணரும் பொழுது அவர் மனநோயாளியாகிறார். மனநோயாளிகள் என்று நீங்களும் இந்த சமூகமும் இந்த சமூகத்தின் பிற உறுப்பினர்களும் சந்திக்கும் மனிதர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து உருவாகிறார்கள்? நடைபாதைகளில் வெட்ட வெளியில் படுத்து தூங்கும் ஏழைகளிடமிருந்து மனநோயாளிகள் உருவாகிறார்களா என்ன? ஆற்றங்கரைகளில் குடிசைகள் போட்டு வாழும் மனிதர்களிடம் மனநோயாளிகள் இருக்கிறார்களா, அல்லது பழங்குடி மக்களிடம் மனநோயாளிகள் இருக்கிறார்களா, மீனவர்களிடம் இருக்கிறார்களா, அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாத ஏழைகளிடம் மனநோயாளிகள் இருக்கிறார்கள்? அங்கெல்லாம் உடல் நோயாளிகள் இருக்கிறார்கள். மனநோயாளிகள் எங்கே இருக்கிறார்கள்? எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லை என்று கற்பிதம் செய்து கொண்டிருக்கும் சமூகத்தில் தான் மனநோயாளிகள் இருக்கிறார். எல்லாம் இருக்கிறது, உனக்கு தேவையானவை எல்லாம் உனக்கு வழங்கப்பட்டுள்ளன, ஆனால் நீ எதுவுமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இது எங்கே இந்த கவலை? இருந்தும் இருப்பதை இல்லை என்று கருதும் விளைவாகிய கவலை இல்லாதவர்களிடம் கிடையாது, இருப்பவர்களிடம் தான் உண்டு. அதுதான் கவலையின் சிறப்பு, அதுதான் கவலையின் கொடுமை. உறவு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்பினால் உறவு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். துன்பத்தில் இருக்கும்போது ஆறுதல் அளிப்பது உறவு என்றால், மனநல காப்பகத்தில் பணியாற்றுபவர்கள் எல்லாரும் உறவுகள் தான். தொழுநோயாளிகளுக்கு அவர்களுடைய காயங்களை துடைத்துவிட்டு அந்த காயங்களுக்கு மருந்து போடுபவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உறவு தான். ஆனால் உறவு என்றால் அதுவா? மகிழ்ச்சி பங்கு போட்டுக் கொள்வதற்குத்தான், பங்கு போடுவதற்கு பெயர் உறவு என்றால், கிட்டத்தட்ட எல்லா மதுபான கடைகளிலும் உறவுகள் தான் இருக்கின்றன. இது உறவல்ல. உணர்ச்சிகளை பங்கிட்டுக் கொள்வதற்கு பெயர் உறவு அல்ல, அது உறவல்ல. உறவு என்பது இதனால் இன்ன காரணத்திற்காக, இந்த தேவைக்காக என்று பிரித்து பார்க்கவே முடியாதபடி ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவர் உங்களுடைய உறவு. இவர் எதற்காக இருக்கிறார்? என் குழந்தைகளை வளர்ப்பதற்காக இருக்கிறார். எனக்கு தேவை ஏற்படும் பொழுது பணம் கொடுப்பதற்காக இருக்கிறார். எனக்கு ஏதாவது சிக்கல் என்றால் உதவி செய்வதற்காக இருக்கிறார். இதற்கு பேர் உறவு கிடையாது. நீங்கள் ஒரு காரணத்தை முன்வைத்து ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஒரு தவறை செய்கிறீர்கள். அந்த காரணத்திற்காக இந்த மனிதர் என்ற நிலையை நீங்கள் ஏற்கனவே எடுத்து விட்டீர்கள். அது உறவு என்று கருதி கொண்டு அந்த உறவில் ஏமாற்றத்தை சந்திக்கும் பொழுது மேலும் மேலும் கவலைப்படுகிறீர்கள். உறவு
நீங்கள் வெளியே தேடக்கூடியதா? உறவை நீங்கள் வெளியே தேட வேண்டுமா? காரண காரியத்தின் அடிப்படையில் அதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டுமா? இப்பொழுதும் சொல்கிறேன், உறவு உங்களிடம் இருக்கிறது, நீங்கள் தான் அது இல்லை என்று கருதுகிறீர்கள். உங்களிடம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது உங்களுக்கான உறவு. உறவு எனப்படுவது உங்களுடைய மனதின் ஆழத்தில் உறைந்து கொண்டிருக்கும் உங்களுடைய சுயம்தான். உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் நீங்கள் தான் உங்களுடைய உறவு. உங்களுடைய உயிர் தான் உங்களுடைய உறவு. உங்களுடைய சிவம் தான் உங்களுடைய உறவு. நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவள் என்பதை நீங்கள் உண்மையிலேயே ஒப்புக்கொள்ளும் பொழுது, உங்களுடைய சுயத்தை நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் உணரும் பொழுது, நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிரே உங்களுடைய சூழலில் உங்களுக்கான மனிதர்கள் நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுது நீங்கள் உங்களை உணர்கிறீர்களோ, எனக்கு இதுதான் தேவை, என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி வாழ விரும்புகிறேன் என்று உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் எப்பொழுது தெளிவான முடிவை எடுக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கான மனிதர்கள் தெரிவார்கள். ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் வாழ்க்கையை பற்றி என்ன பேசுகிறார்களோ அப்படி வாழ வேண்டும், சொந்தக்காரர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது, எதிர் வீட்டுக்காரர் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் ஊரில் உள்ளவர்களோட அறிவுரைகளை எல்லாம் கேட்டு வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை நீங்கள் எடுத்தால் உங்களை நீங்கள் உணர்வதற்கே வாய்ப்பு கிடையாது. உங்களை உணரவே மாட்டீர்கள் என்றால் உறவு என்றால் என்ன என்று உங்களுக்கு ஒரு காலத்திலும் தெரியாது. இன்றைக்கு ஏன் உறவு சிக்கல்கள் இருக்கின்றன? இன்றைக்கு ஏன் இவ்வளவு தற்கொலைகள் நடக்கின்றன? இன்றைக்கு ஏன் இவ்வளவு மனநோயாளிகள் இருக்கிறார்கள்? மனநோயாளி என்றால் ஏதோ காப்பகத்தில் இருப்பவர்களை பற்றியெல்லாம் நான் குறிப்பிடவே இல்லை. வீடுகளில் இருப்பவர்களை பற்றி தான் நான் அதிகமாக பேசுகிறேன். வீடுகளில் இருக்கும் மனநோயாளி எதற்கெடுத்தாலும் அழுவது, எதற்கெடுத்தாலும் சோரில் மோதிக்கொள், எதையாவது தூக்கி வீசுவதெல்லாம் மனநோய் தான். ஒரு சிறிய தூண்டல் ஒரு மனிதரை அழச் செய்து விடும் என்றால் அவர் மனநோயாளி. மனநலம் மிக்கவர் அப்படி இருப்பதில்லை. ஒரு எல்லைக்கும் இன்னொரு எல்லைக்கும் பயணித்துக் கொண்டே இருப்பதல்ல மனிதருடைய உண்மையான மனம். வீடுகளில் ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு உட்கொள்ளும் மாத்திரைகளில் தூக்க மாத்திரையின் அளவு எவ்வளவு? ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் தூக்க மாத்திரை சாப்பிட்டால் தான் தூக்கம் வரும் என்ற நிலையில் இருப்பவர்கள் எத்தனை பேர்? மது அறிந்தினால் தான் தூக்கம் வரும் என்ற நிலையில் இருப்பவர்கள் எத்தனை பேர்? நரம்பு தளர்ச்சி வந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் எத்தனை பேர்? பக்கவாதம் வந்து மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள் எத்தனை பேர்? ஆக மொத்தம் மூளை நரம்புகளை கட்டுப்படுத்தும் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுபவர்கள் எத்தனை பேர் என்று சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு மனநோயாளிகள் இருக்கிறார்கள் என்ற ஆபத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளவு மனநோயாளிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் மனநோயாளிகள் இவ்வளவு பேர் உருவாகி இருக்கிறார்கள் என்றால், எது இருந்தாலும் அது இல்லை என்று நினைக்கிறார்கள். எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இல்லை என்று நினைக்கிறார்கள். நான் பார்த்தவரை பொருளாதாரம், உடல் நலம் ஆகியவற்றையெல்லாம் கடந்து எனக்கென்று உறவு இல்லை என்பதால் மனநோயாளியானவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம், தீவிரத்தன்மையிலும் அதிகம். எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் தன்னந்தனியாக காட்டில் வசிப்பவர்கள் அல்ல, ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கென்று யாரும் இல்லை என்று பேசும் மனிதருடைய, என்று நினைக்கும் மனிதருடைய வீட்டில் ஒரு விழா நடந்தால் 2000 பத்திரிகைகள் அச்சிடப்படுகின்றன. சில லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு மண்டபம் வாடகைக்கு எடுக்கப்படுகிறது. அவர் தான் சொல்கிறார் எனக்கென்று யாரும் இல்லை என்று. என்றால் இவர்கள் எல்லாம் யார்? ஒரு தொழில் தொடங்கினேன், அதிலே பொருளாதார இழப்பு ஏற்பட்டு விட்டது, இப்பொழுது என்னை கை தூக்கிவிடுவதற்கு யாரும் இல்லை என்று புலம்புபவர்களை நிறைய பார்க்கிறோம். நானும் பார்க்கிறேன், நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். அப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒருவரிடம் நான் கேட்ட கேள்வி, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? 10 லட்சம் ரூபாய் பணம் தேவை. 10 லட்சம் ரூபாய் பணம் இல்லாததால் நீங்கள் இப்பொழுது ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள், நோயாளியாக மாறிவிட்டீர்கள், உங்களால் இயல்பு வாழ்க்கை வாழவே முடியவில்லை, அவமானமாக இருக்கிறது, வெளியே தலை காட்ட முடியவில்லை, குடும்பத்தினர் முகத்தில் முழிக்க முடியவில்லை, இவ்வளவு சிக்கல்கள். உங்களுக்கு தேவை 10 லட்சம் ரூபாய் பணம். உங்களுடைய சொந்தக்காரர்கள் எத்தனை பேர்? இந்த தொழிலை தொடங்கும் போது அந்த தொடக்க விழாவுக்கு வந்தவர்கள் எல்லாம் யார்? எத்தனை பத்திரிகை அடித்தீர்கள்? உங்களுடைய வீட்டில் குழந்தைக்கு காது குத்தும் பொழுது வந்தவர்கள் எத்தனை பேர்? எத்தனை அழைப்பிதழ்களை கொடுத்தீர்கள்? நீங்கள் செத்து போனால் எத்தனை பேர் வந்து நிற்கப் போகிறார்கள்?
அவர்கள் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் உங்களோட கடனை அடைக்க முடியாதா? முடியும். கொடுப்பார்களா? மாட்டார்கள். 1000 ரூபாய் கொடுக்க முடியாத சமூகமா அது? கொடுக்காது, நிச்சயமா கொடுக்காது. நான் கடனில் இருக்கிறேன், எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்பதையே கேவலமாக நினைக்கும் சமூகம் பணத்தை எடுத்து கொடுக்குமா? ஒரு மனிதன் கடனில் இருப்பதே கேவலம் என்று நினைக்கும் சமூகம் கடன் வாங்குவதே குற்றம் என்று கருதினால் நல்லது. கடன் வாங்குவதே தவறு, அதை நீ ஏன் செய்தாய் என்று கேட்கலாம். கடன் வாங்குவதுதான் கௌரவம் என்று பேசும் சமூகம் ஒருவர் கடனாளியாகிவிட்டால் அவரை அவமதித்தால் அதில் என்ன நியாயம் இருக்கிறது? கடன் வாங்குவதுதான் பொருளாதாரத்தின் சிறப்பு என்று பேசும் சமூகம் ஒருவர் கடன் வாங்கிவிட்ட பிறகு அவரை அவமதிப்பதிலே என்ன நியாயம் இருக்கு? ஏன் இவ்வளவு உறவினர்கள், ஏன் இவ்வளவு நண்பர்கள், இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு என்ன செய்வது? சோறு போட்டால் மொய் எழுதுவார்கள். இதை தவிர அவர்களுக்கு என்ன தெரியும்? கூட்டில் உப்பு இருந்தது, புளி அதிகமாக இருந்தது என்று கருத்து பேசுவார்கள். வேற என்ன தெரியும்? வேற எதையும் செய்யாதவர்களுக்கு உறவினர்கள், அழைப்பிதழ்களுக்கு கீழே மற்றும் உறவினர்கள். என்ன மற்றும் உறவினர்கள்? இந்த திருமணம் செய்து கொள்ளும் ஆணும் பெண்ணும் ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக் கொண்டால் கல்யாணத்துக்கு வந்த 1500 பேரும் சேர்ந்து கை தூக்கிவிட போகிறீர்களா என்ன? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் ஒரு கார் வாங்கினால் அந்த கார் எவ்வளவு தரக்குறைவானது என்பதை பற்றி பேசுவது மிக முக்கியமான பணி. அந்த பெண் ஒரு நகை அணிந்து வந்தால் இந்த நகை எவ்வளவு மலிவானது என்று பேசுவது இந்த சொந்தக்காரர்களுடைய வேலை. அவள் அணிந்திருக்கும் ஆடை எவ்வளவு மோசமானது, அவள் குடிபுகுந்திருக்கும் வீடு எவ்வளவு இழிவானது, அவள் குழந்தை வளர்க்கும் முறை எவ்வளவு மோசமானது, இவனை அந்த கடையில் பார்த்தேன், இவன் எப்படி குடும்பம் நடத்துவான். இதுதான் உறவு மற்றும் நம் உறவினர்களுடைய வேலை. அதன் பிறகு குழந்தை பிறக்கவில்லை என்றால் பேசுவது, பிறந்தால் எந்த மருத்துவமனையில் பிறந்தது என்பதை பற்றி வைத்துக் கொண்டு பேசுவது, குழந்தை இன்னும் எடை போடவில்லை என்று பேசுவது, 1 வயது ஆகிவிட்டது ஊரை கூப்பிட்டு கெடா விட்டவில்லையா என்று கேட்பது, அப்படி விருந்து நடத்தினால் மொய் எழுதிவிட்டு கருத்து சொல்லிவிட்டு போ. இதுதான் மற்றும் உறவினர்கள். இந்த 2 பேரும் இந்த குழந்தைகளும் இப்பொழுது ஒரு இக்கட்டில் சிக்கியிருக்கிறார்கள். ஏன்? உங்களால் அந்த இக்கட்டை உடைத்து நொறுக்க முடியவில்லை. ஏனென்றால் உங்களால் முடியும், நீங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் உண்மையிலே உறவுகளே கிடையாது. இது உறவல்ல. ஆனால் இந்த குடும்பத்தில் ஏதேனும் ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டால், இந்த குடும்பத்தில் வளர்ந்த பெண் வேறொருவரை ஜாதி மாறி திருமணம் செய்து விட்டால் இந்த உறவுகள் எல்லாம் படையெடுத்து வந்து மான மரியாதை போய்விட்டது. மானத்தையும் மரியாதையும் பெண்ணுடைய ஆணுடைய திருமணத்திலும் காதலிலும் கொண்டு போய் வைத்து அதை கண்காணிப்பதுதான் மற்றும் உறவினர்களுடைய வேலை. இது தொழிலகங்களில் நண்பர்கள் என்று இப்பொழுது யாரும் நண்பர்கள் என்று கூட சொல்வது கிடையாது. கலீக், அவ்வளவுதான், முடிந்தது. ஃப்ரெண்ட் என்று சொல்வது கிடையாது. கலீக் பாதுகாப்பான சொல், ஒரு வகையில் நியாயமான சொல்லும் கூட. தொழிலகங்களில் பழகுபவர்கள், கல்வி நிறுவனங்களில் உடன் படிப்பவர்கள் என்று எந்த வகையினரை எடுத்துக்கொண்டாலும் உறவாக இருக்கிறதா என்று பார்த்தால் எங்குமே உறவு கிடையாது. கணவனும் மனைவியும் உறவாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவே, இந்த குப்பை மேட்டிலிருந்து எத்தனை தாமரை முளைத்துவிடும். இதுதான் மற்றும் உறவு என்பதே எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரிகிறது. இதிலிருந்து தானே ஒரு பையனும் பெண்ணும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த பையனும் பெண்ணும் சுயமாக, துவக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற சுயம் ஒரு பெண்ணுக்கு தெரிந்தால், அவளே தனக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவளுக்கு இருந்தால், அவள் ஒரு உறவை தேர்ந்தெடுக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கை எந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்றே உறவுகள் தான், மற்றும் உறவுகள் தான் தீர்மானிக்கின்றன. நீ என்ன படிக்க வேண்டும், எவ்வளவு சம்பளத்தில், அளவுகோல்கள் எல்லாம் வேறு, பொருள் சார்ந்தவை. அதிலிருந்து மற்ற மற்ற பேரங்களை எல்லாம் பேசி கோர்த்து வைக்கப்படும் திருமண உறவு எப்படி உறவாக அமையும்? அரிதிலும் அரிதாக ஒரு சில தம்பதிகள் உறவுகளாக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சூழலிலும் வீட்டின் உள்ளும்
உறவு என்று எதுவும் இல்லை என்ற நிலையில்தான் மனநோயாளிகள் உருவாகிறார்கள். இந்த சமூகத்தில் தான் உடல் நோயாளிகள் அதிகரித்தார்கள். இதற்கு என்ன தீர்வு என்றால், நீங்கள் உடல் நோய்களில் இருந்து விடுபட வேண்டுமா? முதலில் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். என்னிடம் உடல் நலம் இருக்கிறது, என்னுடைய உடலில் நலம் இருக்கிறது, அதை நான் உணர தவறிவிட்டேன், என்னுடைய நலத்தை இனி நான் உணர்வேன் என்று நீங்கள் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களை நலமடைய செய்வதற்கான முதல் படி. உங்களிடம் பணம் இல்லை என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? நீங்கள் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். எனக்கு தேவையான பணம், வாழ்க்கைக்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கிறது. இல்லை என்று நான் கருதுவது என்னுடைய தேவைகளுக்கு அதிகமானவை அல்லது நான் கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கானவை. என் வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த அறிவுரையை, எனக்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கிறது என்ற அறிவுரையை நான் ஒரு பெருநிறுவன முதலாளியிடமும் சொல்ல முடியும், அன்றாடம் பிச்சை எடுப்பவரிடம் சொல்ல முடியும். இரண்டு பேருக்கும் ஒரே அறிவுரை தான். ஏனென்றால் இரண்டு பேருக்குமே வாழ்க்கைக்கு தேவையான பணம் இருக்கிறது. ஒரு பிச்சைக்காரரும் 3 வேளை சாப்பிடுகிறார், நீண்ட காலம் வாழ்கிறார் நோய் இல்லாமல். சர்க்கரை, இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற நோய்களை பற்றியெல்லாம் தெரியாமல், காலையில் நடைபயிற்சி எல்லாம் செய்யாமல் வாழ்கிறார். வயதானவர்கள் தானே அதிகமே பிச்சை எடுக்கிறார்கள். 65 வயது 70, நமக்கு தான் சராசரி ஆயிலே 60 தானே. பிச்சைக்காரர்களோட சராசரி ஆயில் அதிகம். நீங்க பாருங்களேன், பிச்சைக்காரர்களுடைய சராசரி ஆயில் அதிகம். வாழ்க்கைக்கு தேவையான பணம் பிச்சைக்காரரிடமும் இருக்கிறது, கோடீஸ்வரனிடமும் இருக்கிறது. இல்லை என்று கருதுவது வாழ்க்கைக்கு தேவையில்லாத பணத்தை பற்றி. கருவிகள் வாங்க பணம் இல்லை, கௌரவம் காட்டுவதற்கு பணம் இல்லை என்பது பற்றி. எப்பொழுது நீங்கள் என் வாழ்க்கைக்கு தேவையான பணம் என்னிடம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அந்த கவலையில் இருந்து வெளியேறுகிறீர்கள். ஏனென்றால் கவலையில் இருக்கும் பொழுது உங்களால் பணம் கூட சம்பாதிக்க முடியாது. உங்களுக்கு சிக்கல் எது என்றே தெரியாது. எனவே நீங்கள் தீர்வை நோக்கி நடக்கவே மாட்டீர்கள். எனக்கு உறவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை ஒன்று உண்டு. உங்களுக்கென்று உங்களால் வாழவே முடியாத அளவுக்கான உறவுகள் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கென்று உறவு உண்டு, நான் தான் இன்னும் அதை கண்டடையவில்லை என்று நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு நீங்களே உறக்க சொல்லிக் கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கான உறவுகள் உங்களுக்கு காட்டப்படும். நீங்கள் உங்களை சுற்றி கட்டமைக்கப்பட்ட ஒரு சிலந்தி வலையில் சிக்கிக்கொண்ட சில எறும்புகளை மட்டுமே பார்த்து பார்த்து, இந்த எறும்பு நம்முடைய உறவு கிடையாது, அந்த எறும்பு நம்முடைய உறவு கிடையாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் வரை அந்த வலையில் இருந்தே நீங்கள் விடுபட மாட்டீர்கள். உலகம் அந்த வலைக்கு வெளியே விரிந்து கிடக்கிறது. அது வேறு யாருக்காகவோ பின்னப்பட்ட வலை. நீங்கள் அதில் சிக்கினீர்கள், சிக்கியது தவறில்லை. ஆனால் அந்த வலைதான் உங்களுடைய உலகம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் வரை நீங்கள் சிலந்திக்கு இரையாவதை விட வேறு வழி கிடையாது. உங்களுக்கென்று உறவு வேண்டுமா? ஆம், எனக்கென்று உறவு இல்லை, எனக்கென்று உறவு வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். இருக்கும் உறவுகள் எதுவும் சரியில்லை என்று நீங்கள் புலம்பாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இருப்பதை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருக்கிறது, நீங்கள் தான் இல்லை என்று நினைக்கிறீர்கள். செல்லி என்ற அந்த மனிதன் தன்னுடைய மனைவியை பிரிந்த துயரத்தில் ஏன் மனநோயாளியாக வேண்டும்? என் வாழ்க்கையில வேற பெண்ணே கிடையாதா? நான் ஒரு மனிதன், எனக்கு வாழ்க்கையில் துணை வேண்டும் என்ற விருப்பத்தில் மட்டும் அவன் இருந்திருந்தால் அவன் ஏன் காப்பகத்திற்கு போகிறான்? அவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்திருக்க முடியும், அல்லது திருமணம் செய்யாமலே கூட வாழ்ந்திருக்க முடியும். ஊரிலே பெண்கள் இருக்கிறார்கள். அதுவும் செல்லி போன்ற மனிதனுக்கு ஏராளமான பெண்களே கிடைப்பார்கள். எனக்கென்று உறவு இல்லை என்று அவன் ஏன் வருந்தினான்? அவனுக்கென்று உண்மையிலே உறவுகள் இருந்தன. அவனுடைய நண்பர்கள் அப்படிப்பட்ட உறவுகள் அவனுக்கு. ஆனால் அவன் அவ்வளவு கவனித்துக் கொண்ட நண்பர்களை உறவாக நினைக்கவில்லை. இல்லாத மனைவியை பற்றி தான் அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். இருந்த உறவை அவன் உறவென்று நினைக்கவில்லை. ஏனென்றால் மனைவி என்றால் இங்கே கட்டமைக்கப்பட்ட ஒரு புனித பிம்பம் அவனுடைய கண்ணை மறைக்கிறது. அவன் பெயரில் ஒரு ஆங்கில எழுத்தாளருடைய பெயரை வைத்துக் கொண்டான். ஆனால் மனைவி, கணவன், குழந்தை என்று இங்கே உருவாக்கப்பட்ட ஒரு மாய வலையை கடந்து அவன் சிந்திக்கவில்லை. அவன் அந்த வலையில் தானும் ஒரு எறும்பாக, ஒரு பூச்சியாகத்தான் இருந்து
இந்த வலையை தாண்டி உறவு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அதனால் அவன் மனநோயாளியானான். உலகம் விரிந்து கிடக்கிறது. மனிதர்கள் கோடி கணக்கில் இருக்கிறார்கள். எனக்கென்ற உறவு, நிச்சயமாக என்னை படைத்தவர் எனக்கான உறவையும் படைத்திருக்கிறார் என்ற புரிதல் இருப்பவர்கள் உறவுகள் இல்ல மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த வலையில், சிலந்தி வலையில் சிக்கியிருக்கிறோம் என்று கூட கவலைப்பட மாட்டார்கள். சிலந்தி வலையை சுற்றி பார்ப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நன்றாக சுற்றி பார்த்து விட்டு அந்த வலையை ஒரு கடி கடித்து அறுத்து விட்டு அடுத்த கிளைக்கு தாவுவோம் என்று போவார்கள். இப்படித்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உறவு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் பெயர்கள், சில காரண காரியங்கள். அவற்றையெல்லாம் கடந்து உங்களுடைய காரண காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுக்கான உறவுகளை நீங்கள் கண்டடைவது மிக 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 எளிதானது. எல்லாவற்றுக்கும், எல்லா கவலைகளிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய அகத்தில் எழ வேண்டிய சிந்தனை ஒன்றே ஒன்று. ஆம், நான் சிக்கலில் இருக்கிறேன். இந்த சிக்கல் உண்மையானதல்ல, இது பொய்யானது. நீங்கள் ஒரு பொய்யான சிக்கலில் இருக்கிறீர்களே தவிர நீங்கள் மெய்யான சிக்கலில் இல்லை என்பது எப்பொழுது நீங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களிடமிருந்து கவலை விடைபெறும். இந்த கவலை ஏன் வந்தது என்றால், இந்த கவலை வந்தால்தான் உங்களால் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். மிகவும் நெருக்கடியான நேரத்தில் வெந்நீர் வைத்து தருவதற்கு கூட அழைத்தால் யாரும் வரவில்லை என்ற சூழல் உங்களுக்கு வந்ததா? அப்பொழுது நீங்கள் கவலைப்பட்டீர்களா? அந்த கவலை நன்றாக அனுபவியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இங்கே நிலை, இதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, இதுதான் இந்த சமூகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கவலைப்படுங்கள். கவலைப்பட்டு முடிக்கும் பொழுது ஒரு செய்தியை உறக்க சொல்லிக் கொள்ளுங்கள். எனக்கென்ற உறவு இந்த உலகத்தில் இருக்கிறது, இப்பொழுது அது என்னோடு இல்லை என்ற செய்தியை தெளிவாக சொல்லிக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் சொல்லாமல் எனக்கென்று யாருமே இல்லை என்ற புலம்பலோடு உங்களை நிறுத்திவிட்டால், வெந்நீர் வைப்பதற்கு வா என்று அழைப்பதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். இப்பொழுது நீங்கள் அழைத்து வரவில்லை என்று 4 பேர் சொல்லியிருக்கலாம், ஆனால் அழைப்பதற்கு கூட ஆள் இல்லாத நிலையில் உங்களை தள்ளுவார்கள். பல பேருக்கு கீழே விழுந்து இடுப்பு முறிந்தால் அழைப்பதற்கு உறவு கிடையாது. யாராவது மீண்டும் பல மணி நேரம் கழித்து கதவை திறந்து பார்த்தால் தான் உண்டு. அப்படி கதவை திறந்து பார்ப்பதில் தாமதம் ஏற்பட்டு இறந்து போனவர்களே ஏராளமானோர். இவர்களெல்லாம் தன்னந்தனியாக காட்டில் இறக்கிவிடப்பட்டவர்களா? குடும்பத்தில் பிறந்தவர்கள், கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், பல்லாயிரம் மனிதர்களோடு சேர்ந்து விழா நடத்தியவர்கள். அவர்கள் தான் வீட்டுக்குள் தனியே விழுந்து கிடந்தவர்கள். ஒரு பத்திரிகை வீட்டிற்கு வந்தால் அந்த பத்திரிகையை மதித்து எத்தனை பேருந்துகள் பயணம் செய்தாலும் அந்த விழாவுக்கு சென்று வர வேண்டும் என்று பயணித்தவர்கள் தான் இன்றைக்கு குளியலறைகளில் தடுக்கி விழுந்து கொண்டிருக்கும் முதியவர்கள். யாரும் வேண்டாம் என்று ஒதுங்கி கிடந்தவர்கள் அல்ல. திருவல்லிக்கேணி கோயில் வாசலில் ஒரு சிறப்பு உண்டு. சென்னை திருவல்லிக்கேணி கோயில் வாசலுக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு. கைவிடப்படும் முதியவர்கள், துரத்திவிடப்படும் முதியவர்கள் பிச்சை எடுக்கும் இடம் திருவல்லிக்கேணி கோயில், பார்த்தசாரதி கோயில். அந்த கோயிலின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று, குறித்துக் கொள்ளுங்கள். அந்த கோயில் வாசலில் பல முதியவர்களோடு பேசியவன் நான், உரையாடியவன் நான். மாதம் 75,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் மகனுடைய தாயை பார்த்திருக்கிறேன். அங்கே சென்னையில் சொந்தமாக 2-3 வீடுகள் கட்டிய ஒரு பெண் அந்த கோயில் வாசலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அவரோடு நான் பேசியிருக்கிறேன். ஒரே ஒரு விவசாயியின் தாயையும் தந்தையும் பார்த்தசாரதி கோயில் வாசலில் நான் சந்திக்கவில்லை. ஒரு கூலி தொழிலாளி தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விரட்டி நான் பார்த்ததில்லை. அவர்களுக்கும் பணம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு உண்மையிலே நிறைய பணம் தேவை. கோயில் வாசல்களில், தேவாலயங்களின் வாசல்களில், மத நிறுவனங்கள் நடத்தும் காப்பகங்களில் குவிகிறார்கள்.
காஞ்சிபுரத்தில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அனாதை பிணங்களை புதைப்பதற்கென்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனாதை பிணங்களை புதைப்பதற்கென்றே ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இயங்கும் நாடு. எந்த பிணம் அது? யாருடைய பிணம்? சொந்த பந்தங்கள் இல்லாமல் வந்த பிணமா? ஊரை கூட்டி திருமணம் செய்யாத பிணமா? காது குத்தாத பிணமா? திருவிழாவுக்கு செல்லாத பிணமா? கோயிலுக்கு கொடை கொடுக்காத பிணமா? எல்லாம் செய்த பிணம் தான் புதைப்பதற்கு ஆள் இல்லாமல் கிடைக்கிறது. எல்லாம் செய்த பிணம், வேலை பார்த்த பிணம், பெயருக்கு பின்னால் பட்டம் போட்டுக் கொண்ட பிணம், ஜாதி பெயரை போட்டுக் கொண்ட பிணம், அற்ப காரணங்களுக்காக எட்டி உதைத்த பிணம், புதைப்பதற்கு ஆள் இல்லாமல் அழுகி கிடக்கிறது. அதை புதைப்பதற்கு என்று 4 பேர் இருக்கிறார்கள். இப்படி நாடெங்கும் ஏராளமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தனிப்பட்ட மனிதர்களும் சாலையில் கிடக்கும் பிணங்களை புதைப்பதற்கு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு அனாதை என்ற சொல்லே முதலில் தவறானது. அனாதை என்று ஒரு மனிதர் இருக்க முடியாது. ஒருவர் இருந்தால் அவரை பெற்றவர்கள் இருக்க வேண்டும். அப்புறம் எப்படி அவர் அனாதை? அனாதை என்ற சொல் ஏன் உருவாகிறது என்றால் இருக்கிறார்கள் ஆனால் இல்லை. இப்படி ஒரு சொல் ஏன் உருவாக வேண்டும்? இருக்கிறார்கள் ஆனால் இல்லை என்பதற்கு ஒரு சொல் தேவையா? இப்படி ஒரு சொல் நம்மிடம் இருந்ததா? சங்க இலக்கியத்தில் இருந்ததா? பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடையாது. இது இப்பொழுது உருவானது. நாதியற்றவனாக அனாதியாக இருக்கிறேன் என்ற சொல் மிக பிற்காலத்தில் உருவானது. ஆதியில் இல்லை. ஆதியில் இப்படி ஒரு சொல் இல்லை. ஏன் இவ்வளவு அனாதைகள் இருக்கிறார்கள்? ஏன் இப்படி பிணங்களாக கிடக்கிறார்கள் என்றால் இருந்த உறவுகளை இல்லை என்று கருதியவர்கள். ஒரு மனிதருக்கு பொருத்தமான உறவு அவருக்கு அருகமையில் இருக்கும் பொழுது கூட அவர் என்னுடைய குடும்பத்தை தாண்டி நான் யாரையும் உறவாக கருத மாட்டேன், என்னுடைய ஜாதியை தாண்டி நான் யாரையும் மதிக்க மாட்டேன், என்னுடைய பொருளாதாரத்தை கடந்து நான் சிந்திக்க மாட்டேன், எல்லாரிடம் சமமாக பழக மாட்டேன் என்று திமிர் கொள்ளும் பொழுது உண்மையான உறவுகளை காரண காரியங்களின் அடிப்படையில் விலக்கி விலக்கி வைக்கும் பொழுது புதைப்பதற்கு ஆள் இல்லாத நிலை வருகிறது. ஒரு வாய் கஞ்சி ஊற்றுவதற்கு ஆள் இல்லாத நிலைமை வருகிறது. அவர் எட்டி உதைத்த மனிதர்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட உறவுகளாகவும் இருக்கலாம். அவர் எட்டி உதைத்த மனிதர்களில் தான் அந்த உறவும் இருந்திருக்கும். எட்டி உதைத்ததற்கான காரண காரியங்கள் எல்லாம் மிகவும் அற்பமானவை. நீ வேறு ஜாதி, நான் வேறு ஜாதி, நீ ஏழை, நான் பணக்காரன், நீ கருப்பு, நான் சிகப்பு, நீ அந்த கார் வைத்திருக்கிறாய், நான் இதுதான் வைத்திருக்கிறேன், உன் பிள்ளை என்னை விட அதிகமாக மதிப்பெண் வாங்குகிறது. வெட்டித்தனமான அற்பத்தனமான காரண காரியங்களால் மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் பகைமை பாராட்டும் பொழுது உன்னத உறவுகளை தூக்கி வீசுகிறார்கள். மனிதர்கள் என்றாலே என்ன என்று புரியாதவர்களிடம் போய் உறவு என்றால் என்னவென்று எப்படி பேசுவது? கடினமான செயல். மனித தன்மை என்பது இணக்கமாக வாழ்வது. அதுதான் விலங்குகளுக்கு மனிதர்களுக்குள்ள ஒரே ஒரு வேறுபாடு. சிரிப்பது என்றெல்லாம் நினைக்க, குரங்கெல்லாம் சிரிக்கும், குரங்கு நன்றாகவே சிரிக்கும். மனிதர்களுக்கும் குரங்கு விலங்குகளுக்கு என்ன வேறுபாடு என்றால் இது சிரிக்க தெரிந்தவரா. உனக்கு எது வசதியோ அப்படி ஒரு வரைவிலக்கணம் தேவை. சிரித்தாலே மனிதனா? சிரித்தால் அவர் மனிதர், விலங்கு கிடையாது. நான் சொல்கிறேன், சிரிப்பல்ல, நல்லிணக்கமாக வாழ தெரிந்தால் நீ மனிதன். எப்பொழுதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் நமக்கு போட்டியாக வந்து விடுமோ, பிடுங்கி விடுமோ, பறித்து விடுமோ என்று நினைத்தால் நீ இன்னும் மனிதனாக மாறவில்லை. அது ஒன்றுதான் வேறுபாடு. மற்ற உயிரினங்கள், ஒரு காகம் தனக்கு கிடைத்த இரையை கூவி அழைத்து பங்கு போட்டுக் கொண்டாலும் கூட போட்டி என்று வந்தால் பிடுங்கி செல்லும். குரங்கு ஒன்றோடு ஒன்று அடித்துக் கொண்டு இரையை பிடுங்கும். எல்லா உயிரினங்களும் ஒரு கட்டத்திற்கு பிறகு உணவை பிடுங்கிக் கொள்ளும். மனிதர்கள் மட்டும்தான் இல்லாதவர்களுடைய வாயில் உணவை ஊட்டி விடுவார்கள். பயணம் செய்து ஒருவருக்கு உணவு கொடுப்பார்கள். இது மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நல்லிணக்கமாக வாழ்வது, அன்போடு வாழ்வது, உறவாடுவது என்பது மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட பண்பு, படைப்பால் வழங்கப்பட்ட பண்பு. அதையே நீக்கிவிட்ட பிறகு உறவு இல்லை என்று புலம்பி என்ன ஆக போகிறது? புலம்புவதால் என்ன நடந்துவிடும்? ஒன்று நடக்காது. சந்திக்கும் மனிதர்களில் எதிரில் இருக்கக்கூடியது ஒரு பிசாசு, ஒரு வேதாளம், ஒரு காட்டேரி.
இதிலே எது சிறந்தது என்று முடிவெடுப்பதுதான் நான் சந்தித்த மனிதர்களில் 199 பேர் எடுக்க முடியும். அதில் தான் நம்மிடம் ஆலோசனை காட்டேறிய பரவாயில்லையா என்று கேட்பார்கள். அது கழுத்தை தான் கடிக்கிறது, இது வயிற்றை கடிக்கிறது, இன்னொன்று கழுத்தை நெரிக்கிறது, எது பரவாயில்லை? ஏன் உங்களுக்கு வேற எதுவும் ஒரு தேவதையோ தேவதூதனோ கண்ணுக்கு தெரியவில்லை என்று கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தான் என்று வருத்தமும் பொறாமையும் வேறு. உங்களுடைய சிந்தனையில் உங்களை பற்றி என்ன மதிப்பீடு இருக்கிறதோ அந்த மனிதர் தானே உங்கள் எதிரே இருப்பார். என்னை பற்றி எனக்கு உன்னதமான மதிப்பீடு உண்டு. எனக்கு எதிரே உன்னதமான மனிதர்கள் தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் என்னை பற்றி நான் அப்படி நினைக்கிறேன். எனக்கு யாருமே கிடையாது, நான் துன்பத்தில் இருக்கிறேன், என்னை யாருமே கை தூக்கி விட மாட்டார்கள், எல்லாருமே என்னை ஏமாற்றுகிறார்கள், நான் மட்டும்தான் நல்லவன், ஊரில் உள்ளவர்கள் அயோக்கியர்கள், எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் ஏமாற்றி விடுவார்கள் என்று என்னை பற்றி நான் நினைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் தான் எதிரே இருப்பார்கள். எவ்வளவு பேர் என்னை ஏமாற்றுவார்கள் என்றெல்லாம் நான் என்னை பற்றி நினைக்கிறேனோ அவ்வளவு பேரும் எதிரே இருப்பார்கள். தினசரி வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டு விட்டு போவார்கள். அவர்களில் ஒரு சிலர் வரவில்லை என்றால் எனக்கு வருத்தம் வேறு வரும். வழக்கமாக விளக்கு மாத்தால் அடிக்கக்கூடிய நண்பன் இன்றைக்கு வரவில்லை, எப்பொழுதும் சாக்கடையை தூக்கி முகத்தில் வீசக்கூடிய தோழி இன்றைக்கு வரவில்லையே. இப்படித்தான் உண்மையிலேயே நான் சந்திக்கும் பல மனிதர்கள் வருந்துகிறார்கள். இன்றைக்கு ஒரு சண்டையுமே நடக்கவில்லை என்று பசி வரவில்லை, ஏதாவது சிக்கலாக இருக்குமோ. உங்களை பற்றி நீங்கள் உண்மையிலேயே உன்னதமான மதிப்பீட்டை உருவாக்கி வைத்திருக்கும் போது உங்களை எதிரிலே எப்படி ஒரு மோசமான மனிதர் இருக்க முடியும்? ஒரு மோசமான மனிதரை நீங்கள் எப்படி சந்திக்க முடியும்? அப்படி சந்தித்தாலும் அவர் எப்படி உங்களோடு உறவாட விட முடியும்? எதிரில் பேசும் மனிதர்களை அல்லது என்னோடு பழகும் மனிதர்களில் ஒருவரை பற்றி கூட ஒரு மதிப்பீட்டை நான் உருவாக்கவே மாட்டேன். உடன் இருப்பவர்கள் சிலரை பற்றி சில தகவல்களை சொல்வார்கள், எதையுமே நான் பொருட்படுத்த மாட்டேன். எந்த மதிப்பீட்டையும் யாரை பற்றியுமே இவர் நல்லவரா கெட்டவரா என்று கேட்டால் நான் எப்பொழுதுமே இது ரெண்டுமே பொய், தூக்கி வீசு. உலகத்தில் நல்லவரும் கிடையாது கெட்டவரும் கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் எனக்கு படைத்தவர் மீது இருக்கும் மரியாதை. ஒரு நல்லவரையும் அவர் படைக்க மாட்டார், கெட்டவரையும் படைக்க மாட்டார், மனிதரை படைத்திருக்கிறார், அவ்வளவுதான். அது உங்களுக்கு புரியவில்லை என்றால் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மனிதரில் நல்லவரும் கிடையாது கெட்டவரும் கிடையாது, மனிதர், அவ்வளவுதான். ஒரு சூழலில் அப்படி நடந்து கொண்டார், ஒரு சூழலில் இப்படி நடந்து கொண்டார், அவ்வளவுதான். எதிரிலே இருக்கும் மனிதர்கள் நம்மோடு பழகுபவர்களை பற்றி ஒரு மதிப்பீட்டை நாம் உருவாக்கி கொள்ளும் பொழுது வரும்பொழுது இது திமிர் பிடிச்சதா இருக்கும் பொழுது என்று நீங்கள் ஒரு மதிப்பீட்டை உருவாக்கி விட்டு பேசும் பொழுது அது பேசும் செய்திகளில் என்ன உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும்? எதையும் புரிந்து கொள்ள முடியும். உங்களை சந்திக்கும் பொழுது உங்களை பற்றி 4 வார்த்தைகள் புகழ்ந்து பேசினால் அல்லது உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து தருவதாக ஒருவர் பேசினால் இவர்தான் தேவதூதர். உங்களை சந்திக்கும் மனிதர் உங்களுக்கு ஆறுதலாக பேசினால், அதாவது சில உதவிகளை செய்வதாக வாக்குறுதி கொடுத்தால் அல்லது சில உதவிகளை செய்தால் இவர்தான் நம்மை காக்க வந்த கடவுள் என்று நீங்கள் ஒரு மதிப்பீட்டை உருவாக்குவதும் ஒரு அபத்தம், முட்டாள்தனம். அவர் உதவி செய்கிறார், உதவி செய்பவரை உதவி செய்பவர் என்று கூறுங்கள், உறவு என்று கூறாதீர்கள். துன்பம் இழைத்தவரை துன்பம் இழைத்தவர் என்று கூறுங்கள், எதிரி என்று கூறாதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரை பற்றியும் நீங்கள் ஒரு மதிப்பீட்டை உருவாக்கும் பொழுது உங்களை பற்றி என்ன மதிப்பீட்டில் இருக்கிறீர்கள் என்பதைத்தான் நீங்கள் பிம்பம் எடுக்கிறீர்கள், பிரதி எடுக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஒரு சிலர் என்னோடு பேசும் பொழுதோ அல்லது பழகும் பொழுதோ சில அதிகப்படியான சில வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தும் பொழுது பாராட்டி சில அழைப்புகளை விடுக்கும் பொழுது உடன் இருப்பவர்கள் இவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வது உண்டு. முன்பு, இப்பொழுதெல்லாம் அப்படி யாரும் சொல்வதில்லை, சொல்வது உண்டு. இவரிடம் கவனமாக இருக்க வேண்டும், இவர் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்வது உண்டு. நான் அதையும் பொருட்படுத்த மாட்டேன், எதையுமே பொருட்படுத்த மாட்டேன். ஏனென்றால் என்னை எவராலும் ஏமாற்ற முடியாது என்பது அவரை விட எனக்கு தெரியும். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்
நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். எவர் ஒருவர் தனக்குத்தானே நியாயமானாக இருக்கிறாரோ அவர் சமூகத்தால் நியாயமாகத்தான் நடத்தப்படுவார். ஏமாற்ற தெரிந்தவர் மட்டும்தான் ஏமாறுவார். ஈமு கோழி என்ற பெயரால் ஒரு திட்டம் அறிவிக்கப்படும் பொழுது அது ஒரு ஏமாற்று திட்டம் என்பது யாருக்கு தெரியும் என்றால், யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று வாழ்பவர்களுக்கு தெரியும். யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று நினைப்பவர்கள் பணம் என்றால் ஒன்றாக போட்டு 5ஆகவோ 10ஆகவோ வருவதல்ல என்பதை தெரிந்து, அதுதான் ஏமாற்றாமல் இருப்பதற்கு அடிப்படை. 1 10ஆக மாறாது. அதுதான் பணத்துடைய இயல்பு. தொழில் செய்தால் மாறலாம், வேறு வகைகளில் மாறலாம். இப்படி ஒரு திட்டத்தில் மாறாது. ஏமாந்து விட்டோம் என்று புலம்புபவர்கள் எல்லாம் உண்மையிலே ஏமாந்து மட்டும் விடவில்லை, தன்னுடைய சுயத்தில் ஏமாற்றும் தன்மையை வைத்திருந்தவர்கள். எவர் எனக்கு தொடர்ந்து அவமானம் நடக்கிறது என்று புலம்புகிறாரோ அவர் தன்னைத்தானே அவமதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இடத்திற்கு வெளியே கிளம்பும் பொழுது, ஒரு நிகழ்ச்சி கிளம்பும் பொழுது தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நீண்ட நேரம் சிந்திக்க தொடங்கினால் அல்லது அதை பற்றி கவலைப்பட்டால் உங்களுடைய அழகை பற்றி உங்களுக்கு ஒரு மரியாதையே இல்லை என்றுதான் அதற்கு பொருள். நீங்கள் படைக்கப்படும் பொழுதே அழகாகத்தான் படைக்கப்பட்டீர்கள். அதன் மீது செய்யும் ஒப்பனைகள் எல்லாம் அசிங்கங்கள். அதைவிட அழகான முகத்தை, படைப்பை விட அழகான முகத்தை எல்லாம் எந்த ஒப்பனை பொருளும் கொடுத்ததே கிடையாது, கொடுக்க போவதும் கிடையாது. ஆனால் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் இவ்வளவு அக்கறை செலுத்தினால் உங்களை பற்றியும் உங்களுக்கு குறைந்த மதிப்பீடு இருக்கிறது. இந்த மதிப்பீடு உலக அழகிக்கே இருப்பதுதான் வியப்பாக இருக்கிறது. உலக அழகி என்று, உலகத்துக்கே அழகி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு கூட ஒப்பனை இல்லாமல் வர முடியவில்லை என்றால் நீ என்ன உலக அழகி? உலகின் சிறந்த அழகிகளை எல்லாம் ஒகேனக்கல் மலையில் குகையில் நான் பார்த்திருக்கிறேன். நான் புகைப்படம் எடுத்து என்னுடைய கணிப்பொறியில் நீண்ட காலமாக பெரிதுபடுத்தி அந்த பெண்களை பார்த்து கொண்டே இருப்பேன். அவர்கள் தான் உலக அழகிகள். அவர்களுக்கு சோப்பு என்றால் என்னென்று தெரியாது, தலைக்கு எண்ணெய் கூட வைக்க மாட்டார்கள். எப்படி படைக்கப்பட்டார்களோ அப்படியே இருந்தார்கள். குகையில் வாழ்ந்து கொண்டிருந்த பெண்கள், குகையில். அவர்களை நான் குகையில் சந்தித்த போது நான் எடுத்த படங்கள், ஒரு படத்தை இணையத்தில் ஒரு கட்டுரைக்காக இப்பொழுது கூட வெளியிட்டேன். அவர்கள் தான் அழகிகள். அதுதான் அழகு. காட்டில் வாழும் மான் அழகாகத்தான் இருக்கு. காட்டில் வாழும் மனிதர்கள், ஒப்பனை இல்லாத மனிதர்கள் அழகாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏனென்றால் அழகிற்கெல்லாம் அழகு செய்யும் தலைவனும் தலைவியும் சேர்ந்து உருவாக்கிய சிற்பம் அழகாகத்தான் இருக்கும். முகப்பூச்சிகளும் சாயங்களும் அழகை கொடுத்துவிடும் என்று நம்பினால் அதுக்கு யார் பொறுப்பு? ஏன் இந்த சிந்தனை உருவாகிறது என்றால், நான் அழகாக இல்லை என்று நினைப்பவர் தான் தன்னை ஒப்பனை செய்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே அழகாகத்தான் இருக்கிறேன் என்று நினைப்பவருக்கு எதற்கு ஒப்பனை? உலக அழகி, உள்ளூர் அழகி, குடும்ப அழகி, கல்லூரி அழகி, அழகர்கள் எல்லாருமே ஒப்பனை செய்து கொள்வதை பார்க்கும்போது ஏற்கனவே இவர்களை பற்றி என்ன மதிப்பீடு இருக்கிறது என்று ஒரு கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கு. நீங்கள் உண்மையிலேயே அழகாக இருக்கு, நீங்களே ஒப்பனை செய்ய வேண்டும். எத்தனை பேர் சொல்கிறார்கள் நீ நன்றாக இருக்கிறாய் என்று, அதன் பிறகு நீ ஏன் ஒப்பனை செய்கிறாய் என்றால் நீ என்ன நினைக்கிறாய் என்றால் இந்த ஒப்பனையால் தான் நன்றாக இருப்பதாக நினைக்கிறாய், இருப்பதை இல்லை என்று நினைக்கிறாய். உன்னுடைய அகத்திலிருந்து கவலை யாரால் விளக்க முடியும்? உன்னிடம் இருக்கிறது, ஆனால் அது இல்லை என்று நீ எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆடைகளை தேர்வு செய்வது, செருப்புகளை தேர்வு செய்வது, எல்லாவற்றிலும் உங்களிடம் இருப்பதை நீங்கள் இல்லை என்று நினைப்பதால் தான் தேர்வு செய்கிறீர்கள். ஒரு மோசமான கல்வி முறையை தேர்வு செய்கிறீர்களா? தமிழும் ஆங்கிலமும் கணக்கும் சொல்லித்தர தெரியாதவர்களா நீங்கள்? இன்றைக்கு இந்த சமூகத்தில் வாழும் நடுத்தர வர்க்கத்து மனிதர்களில் எல்லோருக்குமே தமிழ், ஆங்கிலம், கணக்கு மூன்றும் தெரியும். 6 வயது வரை வீட்டிலேயே குழந்தைகளை வைத்து பெற்றோரே ஒவ்வொரு குழந்தைக்கும் தமிழ், ஆங்கிலம், கணிதத்தை சொல்லித்தர முடியும். பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி தந்து விடுகிறார்கள்? ஏபிசிடி, ஆனாவனா, காஞ்சாச்சா, 1 2 3 இதையெல்லாம் சேர்த்து சில ஆங்கில பாடல், அது ஏமாற்றுவதற்கு ஆங்கில பாடல்களை சொன்னால்தான் அது சரி. அந்த ஆங்கில பாடல் உங்களுக்கு தெரியாதா? ரெயின் ரெயின் கோ அவே தெரியாதா? தெரியும். நீங்களே சொல்லி, இதை விட நல்ல பாடலை சொல்லித்தர முடியும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அங்குதான் நன்றாக சொல்லித் தருவார்கள் என்று நினைக்கும் பொழுது இருப்பதை இல்லை என்று கருதி கவலைப்படுகிறீர்கள். ஐயோ, இந்த குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று. சில பேர்
மரபு பள்ளியிலே சேர்த்துக் கொள்ள முடியுமா என் குழந்தை என்று கேட்கிறார்கள். வயது என்ன என்றால் 4.5 வயது. மரபு கல்வி என்றால் என்ன என்று தெரிந்தால் இப்படி கேட்க முடியுமா? மரபு கல்வி என்பதே இயற்கையாக ஒரு குழந்தையை கற்க வைப்பதற்கான கல்வி முறைதான். 4.5 வயதில் ஒரு குழந்தைக்கு எதுக்கு மரபு கல்வி? அந்த குழந்தையிடம் பெற்றோர் பேசுவதை நிறுத்தினாலே அதுதான் மரபு கல்வி. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்தால் கதவை சாத்திவிட்டு பெற்றோரும் வாயை மூடிக்கொண்டு தொலைக்காட்சி பெட்டி நினைப்புகளை எல்லாம் துண்டித்து விட்டால் அதுதான் மரபு கல்வி. ஆமா, செம்மைவனத்தில் நான் அதான் செய்வேன். பெற்றோர் குழந்தைகள் அங்க வந்தால் பெற்றோர் பிள்ளைகள் அதிகம் பேசிக்கொள்ள மாட்டார்கள். தொலைக்காட்சி கிடையாது, சொந்தக்காரர்களே அங்க வரப்போவதில்லை. அவ்வளவுதான் மரபு கல்வி. நீ சும்மா இருந்தாலே அது ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளும் குழந்தை. ஏனென்றால் நீ செய்வதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்களுக்கு உண்மையிலேயே கல்வி என்றால் என்ன என்று தெரியும், ஆனால் தெரியாது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இதுதான் சிக்கல். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். ஒரு குழந்தைக்கு எழுத்துக்களை தெரிய வேண்டும், எண்களை தெரிய வேண்டும், கணக்கு தெரிய வேண்டும், மொழி தெரிய வேண்டும். 6 வயதுக்கு அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்தில் அவ்வளவுதான் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை வீட்டிலேயே கற்றுக் கொடுக்க முடியும். அதற்கு பிறகு பாடங்கள் நடத்தும். ஆனால் 6 வயது வரை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று முடிவெடுக்கிறீர்களா? மாட்டீர்கள். ஏனென்றால் இருப்பதை இல்லை என்று நினைக்கிறீர்கள், அதனால் கவலைப்படுகிறீர்கள், அதனால் கடன் வாங்குகிறீர்கள். இதற்கெல்லாம் என்ன தீர்வு? கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்றால் உங்களிடம் இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதிலிருந்து தான் என்னால் தொடங்க முடியும். கல்வி முறையை மாற்றுங்கள் என்பது அல்ல. மரபு கல்விக்கு அனுப்பிவிட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் கவலைப்படுவது என்று முடிவெடுத்த பிறகு கடவுளே எதிரில் வந்தாலும் எப்படியோ இருப்பீங்க நினைச்சா இப்படிதான் இருக்கிறீங்களான்னு கவலைப்படுவீங்க. உங்களை பற்றி நான் வேறு விதமாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் அவர் பெரிய அவதாரங்களை எடுத்து 1000 கால்னா அந்த காலில் பாருங்க ஒரு நகம் உடைஞ்சிருக்கு. கடவுள் என்ன செய்தால் கடவுள் தன்னுடைய இருத்தலை இங்கே நிரூபிக்க முடியும்? கடவுள் இருக்கிறார் என்றால் ஏன் இவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன, இவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன என்று கேட்பது நான் சொன்னேன். நீ இருப்பது தயவுசெய்து காட்டு. இவ்வளவு துன்பங்களே வேண்டாமா? முடி இருந்தால் தானே துன்பம் துன்பம் என்று புலம்புவாய். மொத்தமாக அனுப்பிவிட்டால் சிக்கல் கிடையாது. இந்த அண்டத்தில் ஏராளமான கோள்கள் இருக்கின்றன, ஏராளமான அண்டங்களே பல கோடி அண்டங்கள் இருக்கின்றன. இவ்வளவு அண்டங்களில் ஏராளமான புகார் கடிதங்களை அனுப்பும் ஒரே ஒரு கோள் பூமி. இவ்வளவு புகார் எதற்கு எடுத்த எது கொடுத்தாலுமே நிறைவடைய மாட்டேன். என்ன நடந்தாலும் கவலைப்படுவேன். எது கிடைத்தாலும் வருத்தப்படுவேன். கவலைப்பட்டு கொண்டுதான் இருப்பேன். நீ ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? என்ன கொடுத்தால் நிறைவடைவீர்கள்? உங்களிடம் இருக்கிறது, ஏன் அதை கவனிக்க மறுக்கிறீர்கள்? ஏன் இல்லை இல்லை என்று நினைத்து தேவையற்றதை தேடி ஓடுகிறீர்கள்? உங்களுக்கு எவை தேவையானவையோ அவை உங்கள் அருகாமையிலும் உங்களுடைய அகத்திலும் பதிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தேவையானவை எல்லாம் உங்களுக்கு தொலைவில் இல்லை, உங்களுக்கு உள்ளும் உங்களுடைய புறத்தில் அருகிலும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் தொலைவில் இருப்பவற்றை பார்த்து ஏங்குகிறீர்கள். ஆக கவலை நீங்க வேண்டும் என்று உண்மையிலே விரும்பினால் உங்களை நீங்கள் உணர தலைப்பட வேண்டும். உங்களை உணர்தல் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுவாறு அது ஒரு பெரிய ஞானமோ அல்லது முக்தியோ அதெல்லாம் கிடையாது. உங்களை உணர்தல் என்பது என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தால் நான் இன்பமாக இருப்பேன் என்ற அளவில் புரிந்து கொள்வது. அவ்வளவு போதும். அதுவே உங்களை இழுத்து செல்லும். அது ஒரு வெள்ளம், நீங்கள் கால் வைத்தால் இழுத்து சென்றுவிடும். இந்த உணர்தல் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களிடம் எவையெல்லாம் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும். பணம், கல்வி, மரியாதை. மரியாதையை மற்ற மனிதர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்க தொடங்கினால் கடைசி நொடி வரை அது கிடைக்காது. பாராட்டுவதற்கு 10 பேர் இருந்தால் தூற்றுவதற்கு 1000 பேர் இருப்பார்கள். மரியாதையெல்லாம் அடுத்த ஒரு வாயில் கிடையாது, உங்களுடைய மனதில் இருக்கிறது. தன் மரியாதை வேண்டும், தன் மீது தனக்கு மரியாதை வேண்டும், அவ்வளவு போதும், அவ்வளவுதான். தன் மீது தனக்கு மரியாதை இருப்பவர் மற்றவரிடம் மரியாதை நடந்து கொள்வார், அவ்வளவுதான்.
நீ மதித்தால் என்ன, மிதித்தால் எனக்கு என்ன, எனக்கு என் மீது மரியாதை இருக்கிறது, உன்னுடைய மதிப்பீடுகளை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற திமிர் உங்களுக்குள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். அவர் அதை சொன்னார், இவர் இதை சொல்வார். வெள்ளை சட்டை போட்டால் பிடிக்கும் என்று சொன்னால் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு எதிரே போய் நிற்கலாம். வெள்ளை சட்டை போட்டால் தான் பிடிக்குமா என்ன, இல்லைன்னா பிடிக்காது என்று கேட்கலாம். சட்டை பிடிக்குமா, எண்ணெய் பிடிக்குமா என்று கேட்கலாம். ஐயோ வெள்ளை சட்டை என்று சொல்லிவிட்டாரே என்பதற்காக வெள்ளை சட்டையாக தேடி அலைந்தால் பாவம். அது நாளைக்கு மஞ்சள் சட்டை தான் பிடிக்கும்னு சொல்லுவோம். சட்டையெல்லாம் நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு முடிவும் அடுத்தவருடைய பாராட்டுதலுக்காக, அடுத்தவர் மரியாதைக்காகவும் எடுத்துக்கொண்டிருந்தால் உங்களுக்கு சுயமரியாதையே இருக்காது. சுயமரியாதை இல்லாத போது நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதாவது அடுத்தவருக்காக இப்படி நீ இருந்தால் பிடிக்கும் என்று சொன்னால் அது அவர்களுக்காக செய்யலாம், செய்யவே கூடாது என்று இல்லை. ஆனா எப்பொழுதுமே அடுத்தவருக்காக செய்து கொண்டிருக்க முடியாது. எது உங்களிடம் இல்லையோ, அது இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்தால் வரும் உணர்ச்சிக்கு சோர்வு என்று பெயர். கவலை வேறு, சோர்வு வேறு. இருப்பதே இல்லை என்று கருதினால் அது கவலை, இல்லாததெல்லாம் இருப்பதாக நினைத்தால் சோர்வு. ஏன் சோர்வாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால், கடந்த 10 நாட்களாக அலுவலகத்தில் வேலை என்று நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீர்கள். 10 நாட்களாக அலுவலகத்தில் இந்த வேலையை செய்யும் அளவுக்கு உங்கள் உடலிலோ அல்லது மனதிலோ, சூழலை பொறுத்து அது மாறும், உங்களுடைய உடலிலோ அல்லது மனதிலோ ஆற்றல் இல்லை. ஆனால் இருந்ததாக நினைத்துக் கொண்டு வேலை செய்தீர்கள். அதனால் வந்தது சோர்வு. ஏன் சோர்வாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால், திருமணத்தில் கடன், இல்லை வீடு கட்டி கடன், இது ரெண்டும் இல்லாத குடும்பத்தை எல்லாம் இன்றைக்கு பார்க்க முடியாது. திருமணத்தில் கடன், வீடு கட்டி கடன், இது ரெண்டு. ஏன் சோர்வாக இருக்கிறேன்? இது இப்படி ஒரு கடன், உங்களிடம் அதற்கான பணம் இல்லை, ஆனால் இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு வேலை செய்தீர்கள், அதனால் சோர்வடைந்திருக்கிறீர்கள். ஏன் சோர்வாக இருக்கிறீர்கள்? நான் நம்பியவர் ஏமாற்றி விட்டார். அவர் ஏற்கனவே நம்பிக்கைக்குரியவரே அல்ல, ஆனால் நம்பியதால் நீங்கள் ஏமாந்தீர்கள். இல்லாததை இருப்பதாக நினைத்ததால் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள். கவலைக்கும் சோர்வுக்குமான வேறுபாடு மிகவும் நுட்பமானது, மிகவும் ஆழமானது. கவலை நமக்கு தேவையான உணர்ச்சி, நிச்சயமாக அதுதான் மனிதர்களை புரிந்து கொள்ள செய்யும். அதுதான் உறவு என்றால் எது என்று இனம் காட்டும். வாழ்க்கையை எப்படி வகுக்க வேண்டும் என்று கவலைதான் கற்றுத்தரும். பணம் என்றால் என்ன என்று அது சொல்லும். பொருளாதாரம் என்றால் என்ன, அரசு என்றால் என்ன, அரசாங்கம் என்றால் என்ன, எல்லாவற்றையும் கவலைப்படும் போது கற்றுக்கொள்ளலாம். தன்னுடைய அகத்தை அறிந்த பிறகு உங்களுக்கு வரும் ஒவ்வொரு கவலையும் உங்களுக்கு நடத்தப்படும் பாடம். தன்னை உணராதவர் படும் கவலை எல்லாம் அவருக்கு வழங்கப்படும் தண்டனை. நீங்கள் உங்களை உணர்ந்து கொண்ட பிறகு கவலைப்படுங்கள், நன்றாக கவலைப்படுங்கள். அந்த கவலையில் உங்களால் நிலைக்கவே முடியாது. ஏனென்றால் தன்னை உணர்ந்தவர் கவலையிலோ வருத்தத்திலோ நிலைப்பதில்லை. அவர் ஒரு கவலையிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு அந்த பாடத்தை வாழ்க்கையில் தன்மையப்படுத்தி அதிலிருந்து மீண்டு வருகிறார். ஆகவே கவலை நல்லது. சோர்வு எவருக்குமே நல்லது கிடையாது. இல்லாததை இருப்பதாக கருதுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. படைப்பில் அப்படி ஒரு உணர்ச்சி ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. நீ ஏன் இல்லாததை இருக்கிறது என்று நினைக்கிறார்? இல்லாததை இருக்கிறது என்று கருதுவதால் செய்யும் தீவினை என்னவென்றால், இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் எரிபொருள் இருக்காது, எண்ணெய் வளம் இருக்காது, எரி எண்ணெய் இருக்காது. இன்னும் 25 ஆண்டு கழித்து இருக்காது. ஆக வாகனங்கள் ஓட்ட முடியாது. கிட்டத்தட்ட உலகமே, புவியின் இயக்கமே நின்று போகும். புவியின் இயக்கம் பூமியின் இயக்கம் அல்ல, மனிதனுடைய இயக்கம் நின்று போக போகிறது. அதிகபட்சம் 2050ஆம் ஆண்டு நிலத்தடியில் இருக்கக்கூடிய எரி எண்ணெயுடைய அளவு அவ்வளவுதான். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் நியாயமாக என்றால், ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை முறையை, சமூக அமைப்பை எல்லாம் மாற்றி அமைத்து, வாகனங்கள் எல்லாம் இவ்வளவு பயன்படுத்தக்கூடாது, தொழிற்சாலை எல்லாம் மூட வேண்டும். இதெல்லாம் பேசுவதற்கு கதை. ஆனால் இதுதான் தீர்வு. ஆனால் எப்பொழுதுமே தீர்வை பற்றி பேசினால் கற்பனையாக தோன்றும், கற்பனையாக சொன்னால் அது தீர்வு போல தோன்றும். அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. தீர்வு என்னவென்றால், எல்லா தொழிற்சாலையிலும் மூட வேண்டும், வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும், முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை முறைக்கு திரும்ப வேண்டும். நான் சொல்லும் வாழ்க்கை முறை என்றால் அது
பகுத்தறிவாளர்களுடைய பார்வையில் முட்டாள்தனமான வாழ்க்கை. முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறினால்தான் 2050க்கு பிறகு உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்வதை பற்றி தான் நாம் பேசுகிறோம். நன்றாக வாழ்வதை பற்றி நான் எப்போதும் பேசுவதே இல்லை. அது முடிந்த காலம். எதிர்காலம் என்பது உயிர் வாழ்வதை பற்றி. எரிபொருள் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் இப்படியான எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்க போவதில்லை. வரப்போவது மிகப்பெரிய சோர்வு ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும். ஏனென்றால் இல்லாததை இருப்பதா நினைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தகவல் கூட பெரும்பகுதி மனிதர்களுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த தகவலை முன்வைத்தால் என்ன சொல்வார்கள்? அதற்குள் மாற்று எரிசக்தியை கண்டுபிடித்து விடுவோம் என்று சொல்வார்கள். அதை இந்த சமூகம் நம்பும். அதுதான் சிறப்பு. சிறுநீரகம் பழுதடைந்து விட்டால் சிறுநீரகத்தையே செயல்பட செய்வதற்கு வழிமுறைகளை கண்டறிய முடியும், வழிமுறைகள் இருக்கின்றன என்று சொன்னால் அது கற்பனை. சிறுநீரகம் பழுதடைந்தால் அதை அகற்றிவிட்டு வேறொரு சிறுநீரகத்தை வைப்பதுதான் தீர்வு என்று சொல்வது அறிவியல். இப்பொழுது சமூகம் எதை நம்புகிறது? இதை கழட்டிவிட்டு அதை மாற்றுவதை நம்புகிறது. எரிபொருளே இருக்க போவதில்லை, ஆனால் எரிபொருள் கண்டுபிடித்து விடுவோம் என்று அவர்கள் சொன்னால் நம்புவார்கள். இது ஏன் இந்த செய்தி இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இல்லாதவற்றை இருப்பதாக கற்பனை செய்து கொள்வது அழிப்பதற்கான உணர்ச்சி. உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கான உணர்ச்சி. பணம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் இல்லாத பணத்திற்காக கடன் வாங்குவது, உறவு என்று இல்லாதவர்களை எல்லாம் உறவாக இல்லாதவர்களை எல்லாம் உறவென்று நினைத்துக் கொண்டு உறவாடுவது, இதெல்லாம் அழிக்கும் சிந்தனைகள், அழிக்கும் உணர்ச்சி. உங்களை அழிக்கும், உங்களை முடக்கி போடும், உங்களை இயங்க விடாமல் தடுக்கும், உங்களை சிதைக்கும், உங்களை முடித்துவிடும். கவலை உங்களை காப்பாற்றும். அதை புரிந்து கொண்டால் சோர்வு உங்களை முடக்கிவிடும், ஒரு கட்டத்தில் அதை அழித்துவிடும். அதுதான் மரணம். சோர்விலிருந்து மீண்டெழ முடியாத நிலைக்கு நீங்கள் போனால் அதுதான் மரணம். சோர்விலிருந்து மீண்டெழ வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். புறநிலையில் எது உண்மை? கவலையிலிருந்து மீண்டெழுவதற்கு உங்களுடைய அகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சோர்விலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுடைய புறத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிறது என்று நம்புகிறீர்கள், அது உண்மையிலேயே இருக்கிறதா என்று நீங்கள் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஒருவரை அல்லது ஒரு சிலரை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், உண்மையிலேயே அவர்கள் இருக்கிறார்களா, உறவாக இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டாம். அவர்களுடைய கடந்த கால நடைமுறைகளில் இருந்து புரிந்து கொள்ளுங்கள். எவரையும் வார்த்தைகளால் மதிப்பிடாதீர்கள், எல்லாரையும் செயல்களால் மதிப்பிடுங்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பே கிடையாது. வார்த்தையை வைத்து எவரையும் ஏமாற்றலாம், எவரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். பேச தெரிந்தால் போதும். சொற்களால் ஏமாற்ற முடியும், செயல்களால் ஏமாற்ற முடியாது. ஒரு மனிதரை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், அவர் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால், அவருடைய செயல்கள் என்ன, எந்த சூழலில் எப்படி நடந்து கொண்டார், என்ன செய்திருக்கிறார், என்னவெல்லாம் செய்யவில்லை என்ற செயல்களால் நீங்கள் அவரை புரிந்து கொள்ளும் பொழுது அவர் இருக்கிறாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். அதை யாரும் பாடம் நடத்த வேண்டியதில்லை. ஆனால் என்ன செய்தாலும், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், செய்துவிட்டு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசினால் போதும் என்ற நிலைமையை பல ஆண்களும் பெண்களும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் செய்வது, உட்கார்ந்து பேசிடுவது. வார்த்தைகளில் தேனும் செயல்களில் நஞ்சும் இருக்கும் பொழுது நீங்கள் தேனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் இல்லாததை இருப்பது என்று கருதுகிறீர்கள். புறத்தில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் சோர்வில் இருந்து விடுபடலாம். உங்களுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், புறத்தில் இருக்கும் பொருளாதார சூழல், இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு, இந்தியாவுடைய எல்லா பகுதிகளுமே அரசியல்வாதிகளால் கட்டி ஆளப்படும் காரணம் இது ஒன்றுதான். இல்லாததை இருப்பதாக சொல்ல தெரிந்தவர்கள் சிறந்த அரசியல்வாதிகள். அவர்கள் வழங்கும் எல்லா வாக்குறுதிகளும் அப்படிப்பட்டவை. அவர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் எல்லா தகவல்களும் இல்லாதவற்றை இருப்பவையாக கூறுபவை. அவர்கள் செய்யவே மாட்டார்கள், ஆனால் செய்வதாக கூறுவார்கள். இந்த சமூகம் தொடர்ந்து அவர்கள் சொல்வதை நம்புகிறது என்றால், இந்த சமூகம் இல்லாதவற்றை இருப்பது என கருதும் ஒரு மூட நம்பிக்கை சமூகம். எந்த காலத்திலும் சான்று கேட்காது, எந்த காலத்திலும் நடைமுறைகளை பார்க்காது, எந்த காலத்திலும் இவர்கள் எப்படி இப்படி பெருந்தனக்காரர்களாக மாறினார்கள் என்று கேள்வி எழுப்பாது, நடைமுறைகளை பார்க்காது, வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும். பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்த ஒருவர் ஏழைகளோடு நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு பேசும் அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு தொங்குவார்கள்.
இவருக்கு எப்படி இத்தனை ஆயிரம் கோடி சொத்து வந்து என்ற ஒரு சாதாரண கேள்வி எழுப்பவே மாட்டார்கள். அப்படி யாராவது ஒரு எழுப்பினாலும் அதனுடைய ஆதரவாளர்கள் படையெடுப்பார்கள். எல்லா போர்களுமே நீங்கள் கவனித்து பாருங்கள், அரசியல் தொடர்பான எல்லா வாக்குவாதங்களும் அரசியல் தலைவர்கள் உதிர்த்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நடத்தப்படுபவை. அவருடைய வாழ்க்கையிலிருந்து எந்த விவாதமும் கிடையாது. வாழ்க்கையிலிருந்து ஒரு விவாதம் நடத்தப்படுகிறதா? ஒரு விவாதம் நடத்தப்பட்டால் எல்லா தலைவர்களுமே போலி என்று தெரிந்துவிடும். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு விவாதத்தை நடத்தவே மாட்டீர்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை வைத்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக சோர்வு. அதனால்தான் இந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இல்லாததை இருப்பதை நம்பிக்கொண்டிருக்கிறது. அந்த தலைவர்களிடம் இயற்கை வளம் இல்லை, இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. நல்ல காற்று கிடையாது, இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறது. நல்ல உறவு கிடையாது, இருக்கிறது என நம்பிக்கொண்டிருக்கிறது. இப்படி எதை எப்படி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படை புரிதலே இல்லாத நிலைக்கு வந்த பிறகு உணர்ச்சிகள் எதிரிகளாக எதிர்மறையானவையாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. கவலை, சோர்வு ஆகியவற்றை பற்றியெல்லாம் நான் உங்களோடு பேச முடிகிறது என்றால் அந்த உணர்ச்சிகளில் வாழ்பவன் நான். இந்த உணர்ச்சிகளை விளக்கியவன் கிடையாது, நான் வாழ்பவன். நான் சோர்வடைய மாட்டேன். ஏனென்றால் இல்லாததெல்லாம் இருக்கிறது என்று நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது, வாழ்க்கை யார் மேலும் கிடையாது. நல்லவர் கெட்டவர்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. ஏனென்றால் நான் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. நான் யாருடைய நம்பிக்கை உரியவனும் கிடையாது, யாருடைய சந்தேகத்துக்கு உரியவனும் கிடையாது. நான் யாருமே கிடையாது. நான் தான். என்னை இப்படியே உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், இப்படியே பிடிக்கவில்லை என்றால் தூக்கி வீசலாம். அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. இவ்வளவுதான். இப்படி இருந்தால் இது ஒரு பெரிய உன்னத நிலை என்று நீங்கள் நினைப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இது ரொம்ப எளிமையான நிலை. இதை விட வசதியான ஒரு நிலைப்பாட்டை ஒரு மனிதனால் எடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு சிக்கலான நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு உண்மையிலேயே நீங்கள் தான் ஞானிகள். எவ்வளவு சிக்கலான நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்துவிட்டு உங்களால் நிம்மதியாக தூங்க முடிகிறது. நான் மிக எளிமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு வாழ்கிறேன். இதில் உண்மையிலே யார் புத்திசாலி, யாருக்கு ஞானம் இருக்கிறது என்றால் உங்களுக்குத்தான் இருக்கிறது. ஏராளமான சிக்கல்களோடு சாப்பிடுகிறீர்கள், தூங்குகிறீர்கள், வேலை செய்கிறீர்கள். என்னால செய்யவே முடியாது. யாரையாவது நம்பி அவர் அந்த நம்பிக்கைக்கு எதிராக நடந்துவிட்டால் நான் நொந்து போன காலம் ஒன்று உண்டு. மிகவும் நொந்து போய் விடுவேன். யாருக்காவது சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை என்றால் என்னை நானே நிந்தித்துக் கொள்வேன். இப்பொழுதெல்லாம் சொல்வதே கிடையாது. எதையும் சொல்வதை செய்கிறேன் என்று சொல்வது கிடையாது, செய்ய மாட்டேன் என்று சொல்வது கிடையாது. வேலை மட்டும் செய்வது. வேலை செய்த பிறகு பார்த்து, மரம் வளர்ந்த பிறகு அதன் கனிகள் நன்றாக உள்ளன இல்லை என்று சொல்லுவேன். மரம் நடுவேன் என்றெல்லாம் பேசவில்லை, மரம் நடுகிறேன். நான் வேலை செய்கிறேன், வார்த்தைகளால் நான் இயங்கவில்லை. இது போன்ற நல உரைகள் எல்லாம் சில தகவல்களை உங்களோடு கடத்துவதற்கு எனக்கு தேவை. இது கூட என்னுடைய முழுமையான விருப்பம் கிடையாது. இப்படி பேசுவதில் கூட எனக்கு முழுமையான விருப்பம் கிடையாது. சில தகவல்களை இப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த தகவல்களை அனுபவத்திலிருந்து மட்டும்தான் சொல்வேன். நான் பேசும் எல்லாமே என்னுடைய அனுபவம். எந்த புத்தகத்தை படித்து நான் எந்த தகவலையும் இதுவரை பேசியதே கிடையாது. எனக்கு வழங்கப்படுபவை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். இது மிக எளிமையான வாழ்க்கை முறை. என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, என்னிடம் யாரும் நம்பிக்கையை வளர்க்க முடியாது, எதுவுமே முடியாது. ஏனென்றால் நான் யார் என்று எனக்கு தெரியும், நான் நானாக இருக்கிறேன். இப்படி நீங்களாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் உங்களுக்கு கவலை வரும், அது நீங்கும். சோர்வு வரவே வராது. சோர்வில் நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு மந்திரத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சோர்வு நீங்குவதற்கான மந்திரம் ஏது என்றால், சோர்வு எப்பொழுதுமே மனதிலும் உடலிலும் சேர்ந்தே இருக்கக்கூடியது. மனம் உடல் இரண்டும் சோர்ந்து போகும். மனம் சோர்ந்தால் உடல் சோர்வும், உடல் சோர்ந்தால் மனம் சோர்ந்து போகும் சூழல் வரும். நீங்கள் எப்பொழுதுமே சோர்வில் இருக்கும் பொழுது உடலை சோர்வின் போக்கில் மிதக்க விட வேண்டும். உடலை சோர்வின் போக்கில் மிதக்க விட வேண்டும். மனதை சோர்வின் போக்கில் எதிர்நீச்சல் அடிக்க வைக்க வேண்டும். மனம் சோர்ந்து கிடக்கிறதா? உங்களுடைய மனதை சோர்விலிருந்து விலக்குவதற்கான சிந்தனைகளை உங்களுக்குள் வரவழைக்க வேண்டும். இப்படி ஆகிவிட்டதே என்று சோர்ந்து கிடக்கிறீர்களா? இனி இப்படி ஆகாது என்று நினையுங்கள். இது நடக்காது என்று நினைக்கிறீர்களா? எனக்கு இதுதான் வேண்டும் என்று நினையுங்கள். இல்லை, இது நிச்சயமாக நடக்காது என்று நினைக்கிறீர்களா? இது நடக்கவில்லை என்றாலும் என்னால் வாழ முடியும் என்ற சிந்தனைக்குள் வாருங்கள். எதிர்நீச்சலை உங்கள் மனதின் சிந்தனை எதிர்நீச்சலை போட வேண்டும். அதுதான் சோர்விலிருந்து மீள்வதற்கான மந்திரம். உடல் படுத்து கிடக்கும், உடலை வற்புறுத்தி எழ வைக்காதீர்கள். உடலை படுக்க வைத்திருங்கள்.
உடலுக்கு ஓய்வு கொடுங்கள், மனதிற்கு ஊட்டம் கொடுங்கள். இதுதான் மந்திரம். சோர்வில் இருக்கும் பொழுது எது கிடைக்கவில்லையோ, அது கிடைக்கவில்லை என்றாலும் என்னால் இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களிடமிருந்து சோர்வு விடைபெறும். ஏமாற்றி விட்டார் என்று நீங்கள் சோர்ந்து கிடக்கிறீர்களா? அவருடைய ஏமாற்றுதல் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை. ஒரு மனிதருடைய செயல், ஒரு மனிதருடைய சொல், ஒரு மனிதருடைய நடவடிக்கை என்னுடைய வாழ்க்கையை மாற்றாது என்று நீங்கள் சிந்தித்தால் சோர்விலிருந்து எழுவீர்கள். ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று நினைக்கிறீர்களா? இப்படி நடந்தால் பரவாயில்லை, இனி நான் நினைத்தபடிதான் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். சோர்வில் இருக்கும் பொழுது சிந்தனை எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். சோர்வில் இருக்கும் பொழுது உடல் அந்த நதி வெள்ளத்தில் மிதந்து செல்ல வேண்டும். நீச்சல் அடிக்கக்கூடாது, மிதந்து செல்ல வேண்டும். உடல் ஓய்வெடுக்க வேண்டும், மனம் எதிர்நீச்சல் போட வேண்டும். இதுதான் சோர்வில் இருந்து மீளுவதற்கான மந்திரம். இதை நீங்கள் செய்து பார்த்தால் உங்களால் ஒரு நிமிடத்திற்கு மேல் சோர்வாக இருக்க முடியாது. உடல் சோர்வாக இருக்கலாம், என்ன உடலுக்கு என்று வரையறைகள் உள்ளது, அது சோர்வடையும். ஒரு போதும் ஒரு நொடியும் உங்களுடைய மனம் சோர்வடையாது. எந்த சோர்விலிருந்தும் நீங்கள் மீண்டெழ முடியும். எவ்வளவு பெரிய வெள்ளத்திலும் உங்களால் கரையேற முடியும். எவ்வளவு பெரிய மலை உச்சியிலிருந்தும் கீழே குதித்து உங்களால் மீண்டும் அந்த மலையில் உங்கள் கால்களால் ஏற முடியும். அந்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. கவலையிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், சோர்வை விலக்கி வையுங்கள், உணர்ச்சிகளை ஒதுக்காதிருங்கள். உணர்ச்சிகள் உங்களை நீங்களே புரிந்து கொள்வதற்காகவும் உங்கள் வழியாக இந்த சமூகத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகவும் படைக்கப்பட்ட உன்னத கொடைகள். அந்த வகையில் உணர்ச்சிகளில் வாழுங்கள். எந்த உணர்ச்சியிலும் நிலையாக நிற்காதீர்கள், எல்லா உணர்ச்சிகளையும் கடந்து செல்லுங்கள். உணர்ச்சி என்பது உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறது, உங்களை பற்றி உரைக்கிறது. தகவலை கேட்டுவிட்டு அந்த உணர்ச்சியை அனுப்பி வையுங்கள். அந்த உணர்ச்சியை கட்டிப்பிடித்துக் கொண்டு தூங்காதீர்கள். உணர்ச்சிகளை இவ்வாறு புரிந்து கொண்டு கவலைகளிடமிருந்து கற்றுக்கொண்டு சோர்வை விலக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதலை வைத்து இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி.